எல்லாம் அறிந்தவனும் எங்கும் நிறைந்தவனும் மகாசக்தியும் பேரருளானும் அன்புடனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா போகும். ரமலான் மாதம் வருது. நோன்பு யார் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு. ரமலானுடைய மாண்பு என்ன, நோன்புடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு ரமலான் மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் பள்ளியாசமே நிரம்பி வடிக்கும் இல்லையா? வருடம்புல்லா இறைவனை மறந்து வாழ்வோம், மனசாட்சியை மறுத்து வாழ்வோம், வேதம்னா தெரியாது, பள்ளியாசலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இந்த ரமலான் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எப்படியும் பள்ளியாசல் எல்லாமே நிரம்பி வழியும், வழிபாடுத்தலங்கள்லாம். அது இந்த ரம்ஜான் வந்துச்சுன்னா பள்ளியாசலை தாண்டி அது நிரம்பி ஒழிஞ்சு அடுத்து ரோடெல்லாம் வந்துடுவாங்க. அடுத்த தீவி திடல், ஏதாவது திடல் இந்த மாதிரி வந்து அவ்வளோ கூட்டம் வரும். மற்ற நாட்கள் எங்கே போவோம் தெரியாது. அதாவது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா பள்ளியாசல் நிரம்பி வழி, எல்லாம் தெரியும் தானே. அதே மாதிரி வருடத்தில் இந்த ரமலான் மாதம் மட்டும் பள்ளியாசு நிரம்பி வழிஞ்சது இல்லாமல் இந்த திராவை தொலை, அப்புறம் வந்து இந்த பெருநாள் தொலை, 2 பெருநாள் இருக்கு இல்லையா? இந்த 2 தொழுகையும் பார்த்தீங்கன்னா பள்ளியாசில் இடம் காணாது. அடுத்து ரோட்லையும் இன்னும் ஏதாவது திடலில் ஒரு மைதானத்தில் வச்சுருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் வரும். அப்படி தான் வந்து நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. இது வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள், விசேஷமான நாள். அடுத்து பண்டிகை நாள், பெருநாள். அதுக்கு முன்னாடி ரமலான் மாதம் ஒரு மாதம். பெரியவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை வருஷம் ஃபுல்லாக பாவம் செய்வான், ஆனால் இந்த ஒரு மாதம் நோன்பு மட்டும் விளைய மாட்டான் சொல்லுவாங்க இல்லையா? தவறாமல் வச்சுருவாங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நோன்பு வைக்கணும்னு ஒரு அந்த விருப்பம் இருக்கும். நோன்பு பிறந்துச்சுன்னா எல்லாம் கேட்பாங்க. முதல்ல காலையில் எழுந்தோன்னே கேட்க, யாரை பார்த்தாலும் நீங்கள் நோன்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வைக்க முடியாதவங்க ரொம்ப சங்கோஜப்பட்டு போய் சொல்லுவாங்க, தவிர்ப்பாங்க. எப்படின்னா ஆமாங்க அப்படின்வாங்க. அப்படி அது ஒரு நிர்பந்தம், அப்படி கேட்கக்கூடாது. இருந்தாலும் நோம்புங்கிறது மறைவானது, அது உள்ளட்சமானது. இப்போ நமக்கு தொழிலை தெரியும், காமிச்சிக்கலாம். நான் மசூதிக்கு போயிட்டேன், அல்லது என்னுடைய தாடி தொப்பி, இல்லை என்னுடைய அந்த அங்கங்க அடையாளங்கள், அதெல்லாம் வந்து நான் செயல்பாடு எனக்கு தெரியும். மற்றவங்க நான் தொழுகிறேன்னு காமிச்சிக்கலாம். அதே மாதிரி நான் பிறகு நன்மை செய்வது, ஜக்காத் கொடுக்குறதும் மற்ற செய்கிறதும் பிறகு காமிக்கலாம். இது காமிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது நோன்பு. சொன்னாதான் தெரியும், கேட்கக்கூடாது. இதை கேட்டு நிர்பந்தம் உள்ளாக்குறோம். இப்படி நல்லா தெரியும் பாருங்க. நோன்பு பிறந்துச்சு வச்சுங்க, அன்னைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் சலாம் சொல்ல வேண்டியது, நோம்பான்னு கேட்க வேண்டியது. அவங்க சலாம் பதில் சொல்லவும் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, ஏன்னா நோன்பு போய் சொல்லணுமே அப்படின்னு. இது ஒரு நிர்பந்தம் உள்ளாகிறதும் அது ஒரு பாவம். இப்போ நோம்புனா என்ன, நோம்பு யாருக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குர்ஆன் என்ன சொல்லுது, நோம்புனா என்ன, நோம்புடைய மாண்பு என்ன, ரமலான்னா என்ன, அது காலமா, நாட்களா, மாதமா, இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பசி, பத்தியம், விரதம், உபவாசம், நோன்பு. இது பசிங்கிறது இயற்கை, ஆனால் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி பசிங்கிறதும் பத்தியம்ங்கிறதும் விரதம், உபவாசம், நோன்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வேறுபடும். பசித்திருத்தல் அப்படின்னா இருக்கும் சாப்பிடாம இருக்குது. பத்தினி அப்படிங்கன்னா உணவு கட்டுப்பாடு. விரதம் அப்படிங்கிறது சில உணவு தவிர்த்துப்பாங்க, சில உணவு சாப்பிடுவாங்க, சில நாட்களில் சாப்பிடுவாங்க. உபவாசம் அப்படித்தான். நோம்புங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ முதல்ல பசினா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரும் உணவின் பக்கமே. உணவு இருந்தாதான் உடலை
அமைக்கவில்லை என்று சொல்கிறேன். உணவு இருந்தாவுடன் அமைக்கவில்லை. அப்போ உணவு பிரதானம் இப்படிதானே. எந்த உயிரினமாகட்டும், மனிதன் ஆகட்டும், எந்த உயிரினமாகட்டும், உணவு பிரதானம். உணவு இல்லாமல் வாழ முடியாது. இப்போ மனித வாழ்க்கைக்கு என்ன வேணும்? காற்று, நீர், உணவு, 3 ரொம்ப அவசியம். அதெல்லாம் வாழ முடியுமா? வாழ முடியாது. இப்ப உணவு இல்லாம ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். நீர் இல்லாம ஒரு நாளுக்கு மேல இருக்க முடியாது. தண்ணி குடியாம இருக்க முடியாது. காற்று இல்லாம இருக்க முடியுமானா இருக்க முடியாது. உணவை தவிர்க்க முடியும். விரதன்ற பேர்ல, நோம்புன்ற பேர்ல தண்ணீர் குடிக்காம இருக்கலாம். ஆனால் காற்று சுவாசிக்காம இருக்க முடியுமா? நான் இன்னைக்கு வந்து நோம்புப்பா, இன்னைக்கு விரதம், நான் உபவாசம், அதெல்லாம் இன்னைக்கு காலையில் சாயங்காலம் வரைக்கும் நான் சுவாசிக்கவே மாட்டேன் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி வாழ முடியாது. அப்போ நோக்கம் வந்து நம்ம பட்னியாக கிடக்குன்றது கிடையாது. அந்த நோக்கத்தை அறிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த நோம்பு அதை இளம் ஏற்றுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல பசி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் உணவின் பக்கமே. அல்லாஹ் உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத உலகத்தில் எந்த உயிரும் பூமியில் இல்லை அப்படிங்கிற 11:6 அல்லாஹ் உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத உலகத்தில் எந்த உயிரும் பூமியில் இல்லை. வாழும் இடத்தையும் அடங்குறதையும் நான் அறிகிறேங்கிறான். வாழும் காலத்தையும் அது அடங்கும் காலத்தையும் நான் அறிகிறேங்கிறான். அப்போ ஒவ்வொரு உயிரும் உணவின் பக்கமே. அப்படித்தானே? உணவுலாம் வாழ முடியும்? வாழ முடியாது. எத்தனை பேர் பசி பட்டினி, ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட உணவு கிடைக்காம இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ பசியில் இருக்கிறாங்க, பட்டினியாக இருக்கிறாங்க, ஒரு நாள் கூட ஒரு வேளை உணவு சாப்பிடக்கூட முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பக்தி ஆகுமானா பக்தி ஆகாது. அதில் மருத்துவம் இருக்குன்னா மருத்துவம் இல்லை. அப்படித்தானே? பசி இருக்கிறதுனால அது மருத்துவமாகவோ அல்லது பக்தியாகவும் சொல்ல முடியாது. உணவு இல்லை, சாப்பிடாமல் இருக்காங்க, பசி இல்லை. பசி இருக்குது ஆனால் உணவு இல்லை, பட்னியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த பட்னினாவும் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரோட்டத்தை குறைச்சி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உயிரே போயிடும் சாப்பிடாம இருந்தா. அப்போ அதாவது இந்த நோன்பு, பத்தியம், விரதம், உபவாசத்துக்குலாம் நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெறும் பட்னியாக இருந்தாலே அது ஒரு பக்தி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. பசிங்கிறது ஒரு உணர்வு. அது உணவுக்காக என்னென்னு பசியை உணர்த்தல, பசிக்காக தான் உணவை படைச்சிருக்கான் இல்லையா? பசிக்கிற உணர்வு கொடுத்துருக்கான், அதுக்காக தான் உணவு படைச்சிருக்கான். தாகன்ற ஒரு உணர்வு கொடுத்துருக்கான், தண்ணீரை படைச்சிருக்கான். உணவு படைக்கலாம் எப்படி இருக்கும்? பசி ஒன்று இல்லைன்னு வச்சுக்கலேன், உணவு தேவையில்லை. உணவு தேவையில்லைன்னா உழைப்பு தேவையில்லை. உழைப்பு தேவையில்லை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். உழைப்பு இல்லாத ஒரு உலகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மனிதனுடைய அசைவும் முயற்சியும் எண்ணமும் என்ன இலக்கம் இல்லைன்னா அந்த உணவு தான். உணவுக்காக தான் உழைக்கிறோம். இந்த உழைப்புல பலதான் மாறி போய் வச்சுங்களேன். முதல்ல உணவுக்காக உழைச்சவங்க இன்னைக்கு பணத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். உணவை தவிர்த்தாச்சு. உணவை ரொம்ப குறைச்சிக்கிட்டு நான் சுகமாக வாங்கணும், சொகுசாக வாங்கணும் அப்படிங்கிறது பணத்துக்காகவே மட்டும் உழைக்கிறோம். ஆனால் முதல்ல பிரதானம் என்ன? உணவு தான் பிரதானம். அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சது. முதல்ல கிடைச்சி சாப்பிட்டாங்க, விளைச்சி சாப்பிட்டாங்க, விளைய வச்சு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு பணம் மட்டுமே வாழ்க்கையாக போச்சு. அப்போ உணவு மனிதனுக்கு பிரதானமாக இருக்கு, தாகம் ரொம்ப அவசியமாக இருக்கு. அப்போ பட்னியாக கிடக்கிறோமா, நான் விரதம் இருக்கிறேன்னா, பத்தியம் இருக்குன்னா, நோம்பு இருக்கிறான்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ பசி என்பது உணர்வு. அப்போ என்னன்னு சொல்றா, உணவு இருந்தாத உடலை நான் அமைக்கவில்லை, அப்படி ஒரு உடல் கிடையாது. அதே மாதிரி நீரும் காற்றும் ரொம்ப அவசியம் இல்லையா? பட்டினின்னா என்ன? ஒருவேளை உணவு கூட இல்லை அப்படின்னா பட்டினி. உணவுக்கு பஞ்சமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அது வறுமை. வறுமை நோயில கூட போய் முடிச்சிடும் இல்லையா? சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, மன விரக்தி ஆயிரும். அன்றைக்கி எத்தனை பேர் அப்படிதான் பார்க்குறோம்ல, ரோட்டில் எத்தனை பேர் பசியில் இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லை, உடை இல்லை, இருக்க இடம் இல்லை. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பக்தின்னு சொல்ல முடியாது. இல்லை சாப்பிடல, இருந்தும் சாப்பிடல அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு. அப்படிதானே? இல்லை சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? அது பஞ்சம், அது வறுமை. சரியா? இன்னைக்கு நம்ம வீடுகளில் நல்ல விடையா உணவு இருக்குது, ஆனால் என்ன செய்யறோம், எனக்கு இந்த உணவு பிடிக்கல. பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, எல்லாம் சமைச்சு வச்சதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறாங்க, எனக்கு வேற உணவு வேணும், நான் சாப்பிட மாட்டேன். இல்லைன்னா அதை மிச்சம் வச்சு விரயம் பண்ணி வீணடிச்சு
ஹோட்டலில் போய் நம்ம பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அது சரியாக சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு வந்துடுறது. அப்போ நம்ம சிந்திக்கணும், இன்றைக்கி எத்தனை பேர் உணவு இல்லாமல் இருக்காங்களே, பசிச்சிருக்காங்களே, அப்போ இந்த உணவு அவங்களுக்கு பயன் தருமே, அப்போ நம்ம வீணடிச்சிட்டு இருக்குமே அப்படிங்கிறத அதெல்லாம் உணரணும். சரியா? ரைட். அடுத்து பத்தியம் அப்படிங்கிறது வந்து உடல் பல சோகனமாக இருக்கும்போது, அதாவது ஒரு ஒவ்வாமை, உடம்பு சரியில்லை அப்படின்னா சில கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. அசைவம் சாப்பிடக்கூடாது, இந்த உணவு சாப்பிட வேணாம், இந்த உணவு சாப்பிட வேணாம், சில கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. இந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு உணவு கட்டுப்பாடும், எதை உணவு தவிர்த்துக்கணும், எதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது அந்த பத்தியம். அப்போ பசிச்சிருக்கிறது ஒன்று இருக்குது, பசியில் இருக்கிறது ஒன்று இருக்குது. பசிச்சிருந்தும் பத்தியன்ற பேரில் என்ன செய்யறாங்க, அது மருத்துவ பத்தியம். சரி, எதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு பத்தியம். இத்தனை நாளைக்கு சாப்பிட வேண்டாம், இந்த நாளில் அதை வந்து சும்மா சொன்னால் கேட்க மாட்டாங்கன்றது அது ஆன்மீகத்தில் கொண்டாந்துட்டாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது, புதன்கிழமை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் மனிதருக்கு எப்படின்னா சாதாரணமாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏதாவது கடவுள் பேராலேயோ, ஒரு பக்தி பேராலேயோ, ஒரு மதத்தின் பேராலேயோ, ஒரு சடங்கு பேராக சொன்னால் நம்ம கடைப்பிடிப்போம் இல்லையா? அப்படிதான் அந்த விரதம்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி விரதம் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது அப்படின்னா தண்ணி மட்டும் குடிக்கலாம், இல்லை பழம் மட்டும் சாப்பிடலாம், பால் மட்டும் குடிக்கலாம், இது விரதமாக வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பொழுது அப்படின்னா நம்ம ஒரு பொழுது எல்லாரும் ஒரு பொழுது தான். அப்படின்னா பகல் பொழுது இரவு பொழுது இருக்குது, நம்மளும் ஒரு பொழுது தான் சாப்பிட்றோம். பகல் பொழுது தான் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றது இல்லை. அதே ஒரு பொழுது தானே, 2 பொழுது இருக்குது. ஒன்று பகல் பொழுது, இரவு பொழுது. இரவு பொழுது தூங்கிடுவோம், எதுவுமே தேவைப்படாது. நம்ம படுத்துட்டோம்னா அப்படி தூங்கி கண்ணு வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த 12 மணி நேரம் போயிடும். அப்போ தாகமும் தேவைப்படாது, தண்ணியும் தேவைப்படாது, உணவும் தேவைப்படாது. ஆனால் அந்த இரவில் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தில் அவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்கும். பகலில் நம்ம காலையில் எழுந்திரிச்சு டீ காப்பியில் ஆரம்பிச்சு ஸ்நாக்ஸு, உணவு, டிஃபனு, அப்புறம் மதியானம், அப்புறம் ராத்திரி 3 வேளை சாப்பிடுவோம். இதுக்கடையில் வந்து நம்ம வந்து பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம். இவ்வளவும் சாப்பிட்டோம், இரவாச்சுன்னா சோர்ந்து போயிடும், உடம்புல சத்து இல்லாமல் போயிடும். அப்படி தானே? சாப்பிட்டே இருப்போம், ஆனால் இரவாச்சுன்னா சோர்ந்து போயிடும். அதே இரவு பாருங்க, படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், ஆனால் உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. தண்ணி குடிக்கல, ஸ்நாக்ஸ் சாப்பிடல, ஜூஸ் சாப்பிடல, நம்ம பிடிச்ச உணவு சாப்பிடல. அப்போ இரவுடைய பாக்கியம் எப்படி, அதையும் புரிஞ்சுக்கணும். இரவுடைய பாக்கியம் எப்படி இருக்குது, அந்த உறக்கத்தில் அவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்குது. இரவுடைய அருள் அதில் தான் இருக்குது. பகல் நம்ம உழைக்கிறோம், தேவைப்படுது, இருந்தாலும் இந்த உணவு நமக்கு போதாதான் இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த ஆரோக்கியம் குறைஞ்சி போகுது. அப்போ அந்த இரவுடைய பாக்கியம் இரவுடைய பொறுப்பில் இருக்கிறோம், பகல் நம்ம பொறுப்பில் விட்டுருக்கான். நம்ம பொறுப்பில் விடும்போது நமக்கு அருள் இல்லை, பொருள் வட்டி வாழ்கிறோம், அதனால் நமக்கு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது. சரியா? இரவு அவன் பொறுப்பை எடுத்துக்கிறான், எல்லாமே அவனுடைய பொறுப்பில் இருக்குது. இப்படி உயிர், மனசு, உடல் எல்லாம் அவங்க பொறுப்பில் இருக்குது. உணவு, ஆரோக்கியம் அவனுடைய பொறுப்பில் இருக்குது. நம்ம இதையும் சிந்திச்சு வரணும். சரியா? அப்போ இந்த ஒரு பொழுதுங்கிறது அவங்க சொல்கிற ஒரு பொழுது வேறு, நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு பொழுதுன்னா நம்ம ஒரு பொழுது எல்லாருமே சாப்பிட்றோம். உலகத்தில் எல்லாருமே ஒரு பொழுது தான், பகல் பொழுது மட்டும் சாப்பிட்றோம், இரவு பொழுது சாப்பிட்றதில்லை. அப்போ விரதம், பத்தியம், ஒரு பொழுது பத்தாது. இப்போ நோன்பு, இப்போ அவங்களும் நோம்புன்னு சொல்லுவாங்க, மற்ற மதங்களையும் நோம்புன்னு இருக்கும். இப்போ நோம்புனா என்ன? நோம்பு யாருமே கடமையாக்கப்பட்டிருக்கு. குர்ஆன் என்ன சொல்லுது? இது வரைக்கும் நாம புரிஞ்சுக்கிட்ட நோம்புனா என்ன? காலம்பரை அதுவே சாப்பிடாம இருக்கும், அந்த 1 மாதம் மட்டும் இல்லையா? ஆனால் அது எப்படி ஒரு பயம் இருக்கும், ஐயோ மதியானம் பசிக்குமே, காலைல பசிக்குமே, ராத்திரி வரைக்கும் தாங்குமா அப்படின்ட்டு 3 மணிக்கே இருந்துச்சு நம்ம பிடிச்ச உணவுலாம் செஞ்சு வச்சுக்கிட்டு, சரியா? அந்த ஒரு 3 மணிக்கு எழுந்து சமைச்சு அந்த 4-4:30 மணிக்குள்ளே என்ன முடிக்குமோ அவ்வளோ சாப்பிட்றோம். அதாவது வயிறு கொள்ளுதே இல்லையோ போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அப்புறம் திரும்பி பசிக்குமே, தண்ணி நிறையா குடிச்சிக்கோ, இப்போ கடைசி தான் தண்ணி நிறையா குடிச்சிக்கோ, டீ குடிச்சிக்கோ, என்ன வேணும் குடிச்சிக்கோ, இதோட சாயங்காலம் தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம டெய்லி 3 வேளை சாப்பிட்றத விட அங்கே 6 வேளை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றோம். அதாவது இது உணவுன்னா முதல்ல வந்து நோம்புனா என்ன? மனக்கட்டுப்பாடு, தவிர்த்தல் இல்லையா? அது எதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிற விஷயம் தான் நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்ம அதை அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த நோம்பு ஒரு பேர் என்ன செய்யணும்னா, காலைல இருந்து நம்ம என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு திருப்பி சாயங்காலம் பார்த்துங்க, எப்படா அந்த டைம் வரும் பார்த்துட்டே இருப்பாங்க. சரியா? அப்போ வந்து பள்ளியாசல்லையும் போயிட்டு சரி, வீட்லேயும் சரி, அங்கேயும் வந்து நோம்பு கஞ்சிலேருந்து ஆரம்பித்து, சம்சா வடையிலேருந்து ஆரம்பித்து, பழங்கள் ஆரம்பித்து, எப்படி இந்த இடையை விட்டு போன சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டு கொண்டு திருப்பி வீட்டுக்கு வந்து மறுபடியும் நோம்பு திறந்துட்டு இதையும் சாப்பிட்டு திருப்பி நைட்டுக்கு சாப்பிட்டு அவ பாருங்க, எப்பயும் சாப்பிட்ற குவான்டிட்டியோட அளவை விட இன்னும் அதிகமாகவே சாப்பிட்றோம். இது எப்படி நோம்பா? அப்போ இதில் மனக்கட்டுப்பாடு இல்லைல்ல. அப்போ நான் பட்னியாக கிடக்கிறேன், மறுபடியும் நோம்பு இருக்கிறேன் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக
இந்த வருடம் இந்த மாசம்லாம் நோன்பு இருந்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி நோன்பு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் விட இந்த நோன்பு நாட்களில் பள்ளியாசல நிறைஞ்சு வழியும் திராவிய தொழுகை இந்த 20 ரக்காத் 8 ரக்காத் அடுத்த பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை ஏன்னா. ஆனால் இறைவன் என்ன சொல்றான், இந்த ஒரு மாசத்துல கொரோனா கடற்கரை ஓதி முடிச்சிடணும். ஓதுறதுக்கும் புரியாது, கேட்கறதுக்கும் புரியாது. அப்படி அதுக்குன்னு வெளியே நாட்கள் கூட்டு வருவாங்க. இப்போ மனப்பாடம் பண்ணவ எப்படியாவது 27 நாளில் குர்ஆனை முடிச்சிடணும். குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டின்னு சொல்றான். ஆனால் என்ன செய்றாங்க, இந்த குர்ஆனை முடிச்சிடணும். அவர் கடற்கரை ஓதுவார், சீக்கிரமா 20 ரக்காத்து முடிச்சிடணும். யார் நம்ம பிடிக்கும்னு சொன்னா, யார் சீக்கிரமா ஓதுறாங்களோ, சீக்கிரமா அந்த 20 ரக்காத்தை முடிக்கிறாங்களோ அவங்க நம்ம பிடிக்கும். அந்த பள்ளியாசல் தேடி போவோம். அப்படிதானே? எதிர்த்து தான், இப்போ எந்த பள்ளியாசல் சீக்கிரம் முடிப்பாங்க, யார் சீக்கிரம் ஓதுவார், சரி அங்கே போகலாம் அப்படின்னு அங்கே போவான். அதில் ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் 20 ரக்காத்து. அதுக்கப்புறம்லாம் போய் நீங்கள் டீ சாப்பிட்டு கடைசி ஒட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது தானே. இப்போ இதெல்லாம் ஒரு சிரமமாக இருக்குது, நமக்கு கஷ்டமாக நல்லா தெரியும். இப்போ எதுவும் சிரமப்படுத்த நாளில்லைங்கிற. இப்போ நோம்புனா என்ன அப்படின்னு பார்க்கணும். தவிர்த்துக் கொள்வது, தடுத்துக் கொள்வது, அதை கட்டுப்படுத்திக் கொள்வது. மன கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, இது 2 ஒரு விஷயம் இருக்குது. எதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ மன இச்சையிலேருந்து விளைவிக்கிறதும் உணவு கட்டுப்பாடும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுன்றது முதல்ல உணவு, தவிர்த்துதல் அப்படி விஷயம். அடுத்து தூய்மை அடைதல், நன்றி செலுத்துதல், உள்ளச்சம் கொள்ளுதல், இதெல்லாம் நோம்புடைய அடையாளங்கள். இந்த நோம்பு நேரங்கள் என்ன செய்யலாம், நோம்பு எதுக்காகனா நன்றி செலுத்துவதற்காக, தூய்மை அடைவதற்காக, உள்ளச்சம் பெற வேண்டி அப்படிங்கிற. இப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அத்தியாயம் 283 நம்பிக்கை கொண்டவரை. குர்ஆன்ல பல இடங்கள்ல குர்ஆன் நம்ம படிக்கிறதுக்காக கிடையாது, இறைவன் நம்மளை கூப்பிடுறான், அழைக்கிறான். ஓ மனிதர்களே, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, ஓ நிராகரிப்பவர்களே, இணையப்பவர்களே, இப்படிதான் அந்த குர்ஆன் அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அரபி வார்த்தையில என்ன, ஓ இன்சானோ அப்படின்னா ஓ மனிதர்களேன்னு கூப்பிடுறான், அழைக்கிறான். குர்ஆன் மூலியமாக, வேதத்தின் மூலியமாக, தூதர் மூலியமாக மனிதர்களை அழைத்து அவன் உபதேசம் செய்கிறான், எச்சரிக்கை செய்கிறான், நற்செய்தி கூறுறான். நம்ம அப்படிலாம் பார்க்கறது இல்லை. ஏதோ சடங்கா படிச்சுட்டு போயிடுவோம், ஓதிட்டு போயிடுவோம். ஓதுனா அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம இமாம்கள் சொல்லிருக்காங்க, ஓதுங்க புண்ணியமாயிரும், ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி திக்ர் ஓதுங்க, இத்தனை நாள் நீங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லுங்க, இத்தனை வாட்டி நீங்க இந்த சூறா ஓதுங்க, யாசின் சூறா ஓதுங்க, இதை பழக்க ஓதுங்க, யாசின், இந்த மாதிரி ஏதோ ஒரு எப்படி சொல்றாங்க, ஒரு சடங்கா சொல்லி வச்சுட்டாங்க. அதுல என்ன அது சொல்ல வரான் இறைவன், நாம அதுல எங்க இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்க கிடையாது. அப்ப நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு கூப்பிடுறான். இறை நம்பிக்கையாளர்களே, இங்க மனிதர்களே தான் கூப்பிடுறான். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது. இது புதுசு கிடையாது. அப்படி முந்தைய வேதம் தெரியவர்களும் முந்தைய சமயர்களும் நோம்பு கடமையாக்கப்பட்டது. அதேபோல் உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்படி இந்த முந்தைய சமூகத்தாருக்கும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. ஈவர்களுக்கும் நோம்பு இருந்தது, கிறிஸ்தவருக்கும் நோம்பு இருந்தது. அங்கே ஒரு நாள் நோம்பு இருந்தது, இங்கே 40 நாள், கிறிஸ்தவத்தில் 40 நாள் இருந்ததாக சொல்லுவாங்க. ஈவர்கள் ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் வைப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ முந்தைய வேதங்கள்லையும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? இறையச்சம் உடையவராகலாம், சரியா, பயபக்தி உடையலாம். பயபக்திக்கு தான் நோம்பு. முதல்ல சொன்ன மாதிரி நான் என்னுடைய தொழுகையை, என்னுடைய வழிபாட்டை, என்னுடைய சடங்கை, என்னுடைய அடையாளங்களை பிறகு காமிக்கலாம், என்னுடைய செயலை பிறகு காமிக்கலாம். இன்னைக்கு பார்க்கணும்ல, 4 பேருக்கு உணவு வச்சுட்டு செல்ஃபி எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போடுறோம்ல, எப்படி? அப்போ நம்முடைய வழிபாடுகளை, நம்முடைய செயல்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம் போட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த நோம்பு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுவோம்? எப்படி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஒரு வீடியோ எடுத்து போட முடியாது. நோம்பு எப்படி போட முடியாது? நோம்பு கஞ்சி குடிக்கும் போடலாம். ஆனால் நோம்பு இருக்க எப்படி தெரியும்? அது உள்ள சொன்னானே, சொன்னாதான் தெரியும். இப்போ யாருக்குமே தெரியாம நோம்புன்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு எங்கேயாவது தூரமாக போயிட்டு ஜூஸ் குடிக்கலாம், சாப்பிடலாம், யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் அங்கே மனசாட்சி என்ன சொல்லும்? இல்லைப்பா, நான் இன்னைக்கு இறைவனுக்காக நோம்பு இருக்கிறேன், அப்புறம் இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாது, இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கேன். யாரும் என்னை பார்க்கல, யாருக்கும் தெரியாது, வெளியே போய் சாப்பிடலாம். ஆனால் மனசாட்சி என்ன சொல்லும்? இல்லை இறைவன் பார்த்துட்டு இருக்கான், அப்படிதானே? அப்போ இந்த இறைவன் பார்த்துட்டு இருக்கான் உள்ளச்சம் இருக்கா இல்லையா? அது ஒன்று தானே மறைவானது. அப்போ யாரும் நோம்பான்னு கேட்கக்கூடாது. முதல்ல அதுவே தவறு. நோம்பான்னு கேட்கறது ரொம்ப தவறு. அது அவங்களுக்கானது. உள்ளச்சம் பயபக்திங்கிறது அவங்களுக்கானது, இறைவனுக்கும் அவங்களுக்கு அந்தரமானது, ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரிதான் வழிபாடு அப்படித்தான், வெளியே காமிச்சக்கூடாது. பிரார்த்தனையும் அப்படிதான். இறைவன் சொல்றா, நீங்க அந்தரங்கமாகவும் மறைவாகவும் பிரார்த்தனை செய்யுங்கிறான். அப்ப எதெல்லாம் நம்ம காமிச்சக்கூடாதோ, அதெல்லாம் அந்தரங்கமானதோ அதெல்லாம் வெளிப்படுத்திக்கிறோம், பிறகு காமிக்கிறதுக்காக. அவர் தொழுகையில் பிறகு காமிக்கிறார்கள், தொழுகையாளி கேடுதான் அப்படிங்கிறான்.
பிறர் காமிக்கக்கூடிய தொழுகையாகட்டும், பிரார்த்தனையாகட்டும், உங்களுடைய வழிபாடாகட்டும், செயலாகட்டும் பிறர் காமிக்கும் போது அது கேடுதான். பெருமைக்காக செய்றீங்க. உள்ளச்சங்கிறது எல்லாம் மறைவானது. சரியா? அப்ப நம்பிக்கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. நீங்கள் தூய்மையுடன் ஆகலாம், உள்ளச்சமுடையர் ஆகலாம், பயபக்தியுடையர் ஆகலாம். உள்ள தூய்மை உடல் தூய்மையா இருக்குது. சரியா? குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட நாட்கள் சொல்லலாம், மாதம் சொல்ல, குறிப்பிட்ட நாட்களில் அது மறைவானது, தனித்தனியானது. அடுத்த வசனம் படிக்கும்போது புரிஞ்சுக்கும். நீங்க ஒட்டுமொத்தமா இந்த மாசம் மட்டும் தான் நோன்பு வைக்கணும்னு சொல்லி அந்த ஒரு மாசம் நோன்பு வைக்கிறவங்க எத்தனை பேருக்கு குர்ஆன் தெரியும், எத்தனை பேருக்கு வேதம் புரிஞ்சு, இறை நம்பிக்கை அதிகரிச்சிச்சு, எந்த அளவுக்கு உள்ளச்சம் வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமா நோம்பு, அத்தனை நோம்பு செல்லுமா, அத்தனை பேர் நோம்பு செல்லுமா, அத்தனை பேர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, அத்தனை பேருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமானா அது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப நாமளே சிந்திக்கிறதா, யாரையும் சொல்றதா இல்லை. இப்ப நம்ம இந்த குர்ஆனை படிக்கும்போது சிந்திக்கும் போது, இப்ப நம்முடைய தொழுகை ஏற்றுப்பானா, இது நம்முடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுப்பானா, நம்முடைய நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா, இது நான் சரியா இருக்கனா, முறையா இருக்கனா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு தான் இந்த வேதம் படிக்கிறோம். சரி. குறிப்பிட்ட நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் பின்னொரு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். எவரும் நோயாளியாகவோ, பலகீனமா இருந்தாலும் அல்லது பயணத்தில் இருந்தாலும். ஏன்? நோயாளியா இருக்கும்போது வைக்க முடியாது. சரியா? அப்ப தான் தனி தேவைப்படும், உணவு தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே அவங்க நோயாளியா இருக்கிறாங்க, பலகீனமா இருக்காங்க. அந்த நோயாளி இது வந்துடும், பெண்கள் மாதவிடாய் காலமும் அதுல வந்துடும். அப்ப பலகீனமா இருக்கும்போது நீங்க நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பிரயாணத்துல இருந்தா களைப்பு இருக்கும், தாகம் இருக்கும், பசி இருக்கும், அப்பையும் நோன்பு அவசியம் இல்லை. இதுவும் லேசாக்க நாப்பைங்கிறான், நிர்பந்தப்படுத்தல. என்ன? சரியா? அப்ப நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் பின்னொரு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். நோன்பு நோக்க கடினமாக காரணம் யாரு? வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நோன்பு கஷ்டமா இருக்கும். ஆனா நோன்பு வைக்கின்ற எண்ணம் இருக்கு, இவங்க நன்றி செலுத்தணுமே, உள்ளச்சம் வேணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். நான் எதுவும் சொல்றேன், அப்படி கடினமாக காண்பவர் ஒரு ஏழைக்கு உணவளிங்க. ஒன்று நீங்க பசிச்சிருங்க, இல்ல பசிச்சிருக்க ஏழைக்கு உணவளிங்க. இதே நோம்புன்ற நீங்க பசிச்சிருங்க, இல்லையா பசித்திருக்க ஏழைக்கு உணவளிங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ஏழைக்கு உணவளிங்க. ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவர் தாமாகவே அதிகம் கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. ஒரு ஏழைக்கு சொல்லியிருக்கான், இன்னும் அதிகமாக கொடுக்க நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பு நோப்பது உங்களுக்கு நன்மையாகும், நீங்கள் அறிவீர்களாகி. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நோன்பு நோப்பது நன்மையாகும். ரமலான் மாதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, எல்லா குர்ஆன்லயும் ரமலான் மாதம் போட்டிருப்பாங்க. ரமலான் காலம் நபிக்கு ஒரு மாதத்துல குர்ஆன் இறங்கல இல்லையா, பல வருடங்கள் இறங்குச்சு. அப்ப நபிக்கு அந்த வழி இறங்கக்கூடிய காலம்லாம் ரமலான் தானே. நம்ம தான் ஒரு மாசத்தை சுருக்கி வச்சிருக்கிறோம், ஒரு மாசம் சுருக்கி வச்சு இதுதான் ரமலான்னு சொல்றோம். ஆனா முகமது நபிக்கு எத்தனை ஆண்டுகள் வந்துச்சு வகி வர, அந்த வகி வார காலமெல்லாம் எப்பெல்லாம் வகி வருதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ரமலான், அப்படித்தானே. அப்ப ரமலான்றது ஒரு மாதம் அல்ல, அந்த இறைவன் உணர்வு பெறக்கூடிய காலம். என்ன சொல்றான் இறைவன்? ரமலான் அது எத்தேது என்றால், ரமலான் காலம் அது எத்தேது என்றால் அதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றிதழை கொண்டதாகவும் பிரித்தறிவதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. சரியா? ரமலான் காலம் எத்தேது என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும், இம்மைக்கு மறுமைக்கானது. நமக்கு வாழ்ந்திருக்க வாழ்க்கை அது அழியக்கூடிய வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை இல்லையா. வாழ்க்கை தான் என்ன? நிலையான வாழ்க்கை எதுவோ அதான் வாழ்க்கை. இது சோதனை களம். உங்களில் செல்வியலானவர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் விதித்தான். மரணம் விதிக்கப்பட்டதும் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்துல மரணம் உண்டு, மறுமையில மரணம் கிடையாது. அதுதான் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை என்ன? இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு, அது நிலையான வாழ்க்கை. அது பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலியும் கொடுக்கப்படும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் கடவுள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைலாம் இல்லை, கடவுள் நம்பிக்கை தேவையில்லை, அவசியம் இல்லை. மனம் போகும்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். சரியா? ஆனால் மனசாட்சி ஒன்று இருக்கல, உறுத்துதில்லை. தப்பு செய்யும் போதெல்லாம் உறுத்துது, நம்ம அநியாயம் பண்ணும் போதெல்லாம் உறுத்துது, பொய் சொல்லும் போதெல்லாம் உறுத்துது. எப்போதான் என் மனசாட்சி உறுத்துதோ அங்கே வேதம் அறிவிக்குது, நீ தப்பு செய்கிற, பொய் சொல்ற, உனக்கு ஒரு நாள் இருக்கு, அந்த நாள் நீ இறைவன்கிட்ட வரணும், அவங்க ஒரு கூலி கொடுக்கப்படும், உன்னுடைய பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலியும் கொடுக்கப்படும். அவங்க மனசாட்சியாக தான் உறுத்துது. அப்போ அந்த மனசாட்சி நல்லது கெட்டது அறிவிக்குதா இல்லையா? ஆன்மாவின் மீதும் அந்த செவ்வாய் ஆக்கியமே சத்தியமாக
அப்பால் அதுக்கு தீமை நன்மை பிரித்து வைத்தான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்து விட்டார், யார் ஏதாவது தோல்வி அடைந்தார். இந்த ஆன்மா இல்லாத மனிதர்களே கிடையாது. மனசாட்சி இல்லாத மனிதராக இருக்காங்களா? மனசாட்சி மறுத்து வாழலாம், மறந்து வாழலாம், ஆனால் இல்லாத மனிதர் கிடையாது. அப்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டிங்கிறான், மறுமைக்கான நிலையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகும், தெளிவான சான்றிதழை கொண்டதாகும், பிரித்தறிவிப்பதுமான. பிரித்தறிவுகள் என்ன? அறிவையும் ஞானத்தையும், பொருளையும் அருளையும், இம்மையும் மறுமையும், இறைவனையும் இணைவிப்பையும், உண்மையும் பொய்யும், நியாயம் அநியாயம், இப்படி நன்மையும் தீமையும் பிரித்தறிவுக்கான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அக்காலத்தை அடைகிறாரோ, எவர் அந்த பிரித்தறிதலே அடைகிறாரோ, சிந்தித்துணர்தலே அடைகிறாரோ, எவர் அறிவை நின்று ஞானத்து பக்கம் திரும்புகிறாரோ, பொருளை விட்டு அருள் பக்கம் வேண்டி விரும்புகிறாரோ, இவர் தான், அவருக்கு தான் அந்த ரமலான். எல்லாத்துக்கும் கிடையாது. சொன்னோம்ல முதல்ல மாதிரி ரம்ஜான் மாசத்துல எல்லாரும் நோன்பு வைக்கணும், எல்லாரும் பள்ளியாசனை அறிந்து வரும், எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் நோன்பு வைக்கணும். எத்தனை பேருக்கு வேதம் தெரியும்? எத்தனை பேர் குர்ஆன் புரிஞ்சுச்சு? குர்ஆன் புரியல, விளங்கல, இமாம் என்ன ஓடுறதுன்னு தெரியாது இல்ல, ஆனா நான் நோன்பு வைக்கிறேன். நோன்பு யாருக்கு? குர்ஆன் புரிஞ்சாதான், விளங்கினாதான், அது நீங்க சாட்சியா வாங்கணுன்ற எண்ணம் வந்தா மட்டும்தான் அன்னைக்குதான் அந்த நேரத்தில் நோன்பு கடமையாகப்படும். எல்லாத்துக்கும் இல்லை. ஆனா நானும் நோன்பு வைக்கிறேன், நானும் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சடங்கா வச்சுட்டு அத்தனை நோன்பு பட்டி தானே. ஏன் குர்ஆனை சிந்திக்க மாட்டேங்கிற, உணர மாட்டாங்க. ஏன்னா சிந்திக்க சொல்லிக் கொடுக்கல, உணர சொல்லிக் கொடுக்கல. படிங்க, ஓதுங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் மாற்று மதத்துக்கு தமிழ் குர்ஆனை கொடுத்து இதை படிச்சு பாருங்க இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதானே நம்ம இஸ்லாமியர்கள் மட்டும் அரபி குர்ஆன் தான் படிக்கணும், நீங்க அரபியில் படிச்சாலும் புரியும்னு சொல்லி வச்சுருவாங்க. ஆனா மாற்று மதத்துக்கிட்ட தமிழ் குர்ஆனை அப்படியே இலவசமா கொடுக்குறது. எல்லாத்துக்கும் குர்ஆனை கொடுத்துட்டேன், நான் படிச்சு பாருங்க, எங்க மதத்தை படிச்சு பாருங்க, எங்க மார்க்கத்தை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது. இப்ப யாரு உணர்வு தருவா? தாய்மொழியில படிச்சவங்க உணர்வு தருவாங்க, தமிழ்ல படிச்சவங்க உள்ளச்சவங்க. இப்படிலாம் குர்ஆன் சொல்லுதா? இறைவன் இப்படிலாம் சொல்றானா? தூதர் சொல்றா வந்தாங்களா? இங்க சடங்கே இல்லையே, இங்க சம்பிரதாயமே இல்லை, இங்க மதமே இல்லையே அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நான் அரபில தான் படிப்பேன், எப்படி அரபில தான் ஓதணும், ஓதுனா புண்ணியம் சொல்லிட்டு யாருக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ மனிதர்களும் முழுமையா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு மதம் மட்டும் தனியாக அந்த வேதத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு சடங்கா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ புரிஞ்சுக்கணும்ல, என்னடா மாற்று மதத்திட்ட போயிட்டு நீங்க தமிழ்ல படிங்கன்னு சொல்லி அவங்க உள்ளச்சம் வந்துருச்சு, நம்ம உள்ளச்சமே இல்லையே, நம்ம அரபி தானே படிச்சுட்டு இருக்கோம். சரியா? அப்ப இந்த வேதத்தை படிக்கும்போது இந்த ரமலான் என்ன, யாருக்கு சிந்தித்து உணர்தல் இருக்குதோ, பிரித்தறிதல் இருக்குதோ, உள்ளச்சம் அதிகரிக்குதோ, அவருக்கு தான் ரமலான், அவருக்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் கிடையாது. சரியா? அப்ப ரமலான் காலம் எத்தது என்றால், காலம்ங்கிறது மாதங்கிறது பொதுவானது, காலங்கிறது தனித்தனிமையாக, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக. அப்படிதானே சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஒரு காலம் எனக்கு ஒரு காலம் பண்ணுவாங்க. அப்போ காலங்கிறது தனித்தனியாக. எப்போ நம்ம சிந்திச்சு உணர்றோமோ அப்போ ரமலான், எப்போ பிரித்தறிகிறோமோ அப்போ ரமலான், எப்போ உள்ளச்சம் அதுவோ அப்போ ரமலான். அப்படித்தானே? அப்ப எவர் அக்காலத்தை அடைகிறாரோ அவர் அக்காலம் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ பின்னொரு நாட்கள் நோன்பு நோக்க. நோயாளியா இருந்தா இப்போ நோன்பு கடமையா கிடையாது. பின்னொரு நாட்கள்லாம் இது இப்ப என்ன செய்வாங்க, ஹலா நோன்பு பண்ணுவாங்க. இது மாதிரி என்ன செய்வாங்க, தொழுகையை விட்டுவாங்க. நான் ஹலா தொழுதுக்கிறேன், நான் காலைல தொழுதப்பா லோருக்கு சேர்த்து தொழுகிறேன், அதாவது விட மதியானம் சேர்த்து தொழுகிறேன். மதியானம் தொழுதுலப்பா வியாபாரத்தை எடுத்துட்டேன், எனக்கு வியாபாரம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், அதில் நான் அந்த வீட்டுக்கு போய் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, அந்த தொழுகை கடமையாக கூட நினைச்சிட்டு இருக்காங்களே, அந்த தொழுகையெல்லாம் ராத்திரி வீட்டில் தொழுகுது. இரவு கடன் சொல்றது, நான் அப்புறம் தொழுகிறேன் இப்படி. பொருளை கடன் சொல்லலாம், மனிதத்தை கடன் சொல்லலாம், இறைவனுக்கு வணக்க வழிபாடு கடன் சொல்றது எப்படி, நான் ஹலா தொழுகிறேன். அதே மாதிரி ஹலா நோன்பு, நம்ம பிராணத்தில் இருக்கேன், நான் அப்புறம் சேர்த்து வச்சுக்கிறேன், இவர் உடம்பு சொல்ல நான் அப்புறம் சேர்த்து வச்சுக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. இறைவன் கருணையால் இறக்க முடியாது, எது ஒன்றுமே நிர்பந்தப்படுத்தல. இறைவன் சொல்றேன், பிரயாணத்திலோ அல்லது நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் பின்னொரு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். இது இல்லை, இது முடிஞ்சிருச்சு, இதுக்குதான் பரிகாரம் சொல்லிட்டாங்க. ஒரு ஏழைக்கு உணவளிக்கன்னு சொல்லிட்டான், இவன் மன்னிப்பனா இருக்கான். பின்னாடி அதே ஒரு சந்தர்ப்பம், அந்த மாதிரி உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் வருது, உங்களுக்கு உள்ளச்சம் வருது, பயபத்தினா அப்ப நீங்க நோன்பு நோக்குங்க. இப்போ உங்களுக்கு சிரமம் புரியுது, நீங்க பயணத்துல இருக்கீங்க, வைக்க முடியாது. ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள சிந்தனை இருக்கு, நான் குரானை படிக்கல, சிந்திக்கிறேன், ஏன் நான் உணர்றேன். இப்போ எனக்கு இரவு நன்றி சொல்லுன்னு தோணுது, எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்கான், ஒரு பிரச்சனை இருக்கு, வழி காமிச்சிருக்கான், ஒரு மனதில் பிரச்சனை இருக்கு, அமைதி கொடுத்துருக்கான். அப்போ நான் இவனுக்கு எப்படி நன்றி சொல்றது? அப்போ நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஒரு பொழுது நான் என்னுடைய மனச்சைகளை கட்டுப்படுத்தி என் தேவையில எடுத்துட்டு இரவு பக்கம் திரும்புறேன்றது நோன்பு. ஆனால் பிரயாணத்தில் இருக்கேன், செய்ய முடியாது.
சரி இப்போ இவன் மன்னிப்பான், திருப்பி இன்னொரு நாள் வரும்ல, காலம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அப்போ இவனுக்கே கடன் சொல்ற மாதிரி நான் அடுத்த ஒரு நாள் வச்சுக்கிறேன், இவனுக்கு கடன் சொல்ல வேண்டாம். சரியா? நம்ம முதல்ல உலகத்துல கடனே வாங்கக்கூடாது, முடிஞ்சளவு கடன் இல்லாம தான் வாடுறோம். ஏன்னா எவ்வளவு வாடுறோம் கடனை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா 10 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறோம்ல, வீட்டு கடன், வண்டி கடன், படிப்பு கடன், இப்படி வியாபாரத்து கடன், எல்லாம் கடனை வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனா எப்ப நம்ம காலம் முடியும்னு தெரியாது. சொத்து இருந்தா பிள்ளைங்க பிரிச்சுப்பாங்க, கடன் இருந்தா பிரிச்சுப்பாங்களா? பெரிய சுமையா இருக்குமா இல்லையா? போகும்போது எங்க அப்பா கடனை வச்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சுமை அதுக்கு? என்ன இருக்குதோ எளிமையா வாழணும், கடன்லாம் வாழணும், இரவு நான் நன்மை கொடுப்பான். சரி, இப்ப எப்படி வணக்க வழிபாடு கடன் ஆகிட்டாங்க. நான் சேர்த்து தொழுவேன், சேர்த்து செய்கிறேன், நான் இன்னொரு நாளைக்கு நோன்பு வைக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. அப்ப பின்வரும் நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும். திருப்பி அது ஒரு சந்தர்ப்பம் வரும். உங்களுக்கு எல்லாம் லேசாக்க நாடுகிறான தவிர அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. என்ன சொல்றான்? அவங்க லேசாக்க நாடுகிறான். மனிதன் பலகீனமானவன் தான், எந்த சிரமத்தை நாடல. இப்ப நம்மளால சிரமப்படுத்திக்கிறோம். 30 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறோம், தொடர் நோன்பு எடுத்து பார்ப்போம். இங்க தொடர் நோம்புனே வரல, அந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறேன். குறிப்பிட்ட நாட்கள் அதை எத்தால் இது செஞ்சுக்கிறதா நமக்கு தான், யாருக்கு சொல்றதே கிடையாது. யார் யாருக்கு எப்படி புரியுதோ அவங்க இருந்துட்டு போட்டோம், நமக்கு எப்படி புரியும்? அப்ப அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்க நாடுகிறான தவிர உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. சரியா? குறிப்பிட்ட நாட்கள் பூர்த்தி செய்யவும், அந்த குறிப்பிட்ட நாட்கள் பூர்த்தி செய்யவும் உங்கள் நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே. அப்படி ஒன்று உள்ளட்சம் பெற வேண்டி, இன்னும் அவன் மகத்துவத்தை போற்றி நன்றி செலுத்துவதற்காக நோன்பு. சரியா? பட்னி கிடையாது, பத்தியம் கிடையாது, உபவாசம் கிடையாது, ஒரு பொழுது கிடையாது, நோன்பு. நோம்புனா என்ன? அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. இந்த ஒரு பொழுது என் மனைவி விட்டுட்டு அன்னைக்கு வியாபாரத்துக்கு போகக்கூடாது, அன்னைக்கு ஓய்வுல இருக்கணும், தியானத்துல இருக்கணும், சிந்தனையில இருக்கணும், இன்னும் நன்றி செலுத்தணும். நினைச்சுவோம் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு போயிட்டு வச்சுங்களேன், பொய் சொல்ல வேண்டியது வருமா இல்லையா? பொய் சொல்லுவோம், கோவப்படுவோம் இல்லையா, அவசரப்படுவோம், வியாபாரம் அதிக லாபம் ஈட்டுவோம். இதெல்லாம் நோன்பு வச்சுட்டு செய்யலாமா? இறைவனை தியானிக்கல. அப்ப நோன்புன்றது ஓய்வு நேரங்கள்ல சிரமப்படலைங்கிறான். சொல்லுவாங்க, நோன்பு வச்சு எவ்வளவு கஷ்டப்படுற, வெயிலா இருக்க, போகாத வெளியே, ரொம்ப களைப்பாய போச்சு, தாகம் அடிக்குது. இதைதான் சொல்றேன், பிரயாணத்துல இருக்கும்போதுட்டான். வீட்டை விட்டு வெளியே போனா பிரயாணம் தானே. நம்ம நினைச்சிருக்கோம், ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, இவ்வளவு தூரம் இத்தனை கிலோமீட்டர் போனா பிரயாணம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, வீட்டை விட்டு வெளியே போனா பிரயாணம். அப்படித்தானே? வீட்டுல இருக்க வீடுகளே படிகளா இருக்கொள்ளுங்க, அதுவே ஒரு இறைவனை தியானிங்கிறான். அப்ப நான் வீட்டுல ஓய்வுல இருக்கும் போது நோன்பு வைக்கணும். அப்ப எனக்கு யோசனை எப்படி போகக்கூடாது? வியாபாரத்து மேலேயோ அறிவின் மேலேயோ பொருள் மேலேயோ போகக்கூடாது, தியானம் மட்டும்தான், சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் அந்த ஓய்வு நேரங்களில் நோன்பு வைக்கிறோமோ அப்பதான் தியானம் சரியா இருக்கும். சரி, அடுத்து அப்ப அந்த சிந்தனையில் இருக்கும்போது 286 இன்னும் என் அடியார்கள் என்னை பற்றி உடன் கேட்டால், இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும் 183 இருந்து 87 வரைக்கும். இன்னும் என் அடியார் என்னை பற்றி உடன் கேட்டால் நிச்சயமா நான் சமீபமா இருக்கிறேன். சொல்லுங்க, நம்பிட்டு சொல்றேன், சொல்லுங்க, என் அடியார்கள் நம்பிக்கையாளர்கள், என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்னை பற்றி உடன் கேட்டால் நிச்சயமா நான் சமீபமா இருக்கேன். தேடி நரம்போட சமீபமா இருக்கேன், உயிரோட சமீபமா இருக்கேன், அவங்க நெருக்கமா இருக்கேன், அவங்களுடைய மனம் அவங்களுடைய என்ன பேசணும் அறிஞ்சவனா இருக்கிறேன். அப்படி மனிதனை நான் படைத்தோம், அவருடைய மனம் அவருடைய என்ன பேசணும் அறிஞ்சவனா இருக்கேங்க. அப்புறம் எங்க பிரார்த்தனை சத்தமிட்டு காட்ட வேணாங்கிறான். அப்படி உள்ளட்சத்தோட இருங்க, உணர்வு போதும், இறைவனுக்கு தெரியும். அவனுக்கு மொழியில பேசுறது அவசியம் இல்லை, உணர்வுல பேசினா போதும். அப்படித்தானே? எதை நம்ம விரும்புறோம் வெறுக்கிறோம் அதுதான் பிரார்த்தனை. நாம் எதை விரும்புகிறோமோ எதை வெறுக்கிறோமோ அது பிரார்த்தனை. அப்ப என் அடியார்கள் என்னை பற்றி உடன் கேட்டால் நிச்சயமா நான் சமயமா இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விளைவிக்கிறேன். பிரார்த்தனை என்னன்னு அர்த்தம்? தேவைகள். இறைவன்கிட்ட கேட்டால் அது பிரார்த்தனை, மனிதனை கேட்டால் பிரார்த்தனை ஆகாதுல்ல. நம்முடைய தேவையை நம்ம இறைவன்கிட்ட படிச்சவன்கிட்ட கேட்கும்போது, அந்தரங்கமா கேட்கும்போது அது பிரார்த்தனை. அதே தேவையில மனிதனை கிட்ட பிரார்த்தனை சொல்லுவோமா? நான் மனிதனை பிரார்த்தனை பண்றப்பா, எங்க அப்பாட்ட பிரார்த்தனை பண்றேன், எங்க அம்மாட்ட பிரார்த்தனை பண்றேன், நண்பர்கிட்ட பிரபா சொல்ல மாட்டோம், கேட்டிருக்கேன் தான் சொல்லுவோம். ஆனா இறைவன்கிட்ட கேட்டுக்க சொல்ல மாட்டோம், பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுவோம். புரியுதா? அப்ப தேவையுடையவர்கள் பிரார்த்தித்தால், அவங்க நம்பி என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா பிரார்த்தித்தால் அவர் பிரார்த்தனைக்கு விடையளிக்கின்றேன். என்னையே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேரடி அடைவார்கள், அதுக்கான பாதை அடைவார்கள். சரியா? அதுக்குல 187 287 நோன்பு கால இரவில் நீங்கள் மனைவியுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாலை போட்டாகட்டும், விரதம் இருக்கமாகட்டும், நோன்பு இருக்கமாகட்டும், என்ன செய்வாங்க? மனைவியோட கூடக்கூடாது, வீடு கூடக்கூடாது, இடம் சுத்தமாக இருக்கும், சுத்தபத்தமாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இரவு பாருங்க எப்படி லேசாக சொல்லியிருக்கான் பாருங்க. நீங்கள் பகலில் தான் நோன்பு, இரவில் கிடையாது. நோன்பு நேரங்களில் தான் மனைச்சி கூடாது, தேவைகள் கூடாது, உணர்ச்சி கூடக்கூடாது, கட்டுப்பாட்டோட இருக்கும். நோன்பு நேரங்களில் கட்டுப்பாடு. ஆனால் இங்கே பாருங்க, நோன்பு கால இரவில் உங்கள் மனையுடன் நீங்கள் சேர்ந்திருப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். ஆடைனா என்ன? மானம் போயிடாம பார்த்துக்கங்கிற, மனைச்ச கொள்ளாம பார்த்துக்க, அப்படித்தானே? அப்ப ஆண் பெண் எதுக்கு ஒருத்தர் ஆடையாகவும் ஒருத்தருக்கு ஆடையா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மனைச்சியை வெளிப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்தரங்கமான அந்த கணவன் மனைவி என்ற உறவு. அப்ப நோன்பு கால இரவில் அப்படிங்கிற பகல்ல கிடையாது, நோன்பு கால இரவில் தான். அந்த வார்த்தை பார்க்க நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அனுமதிச்சிருக்கான். நான் அவளை தடுத்துக்கிறேன். அப்ப இந்த விரதம் வச்சிருக்கும் போது, என்ன பக்தியில இருக்கும்போது, நோன்புகா இருக்கும் போது சேரக்கூடாது. அது ஒரு தேவை, அது ஒரு உணர்வு. அப்பதான் மனம் தூய்மையா இருக்கும். இல்லைன்னா மனைச்சிலே இருக்கும் இல்லையா? அப்ப அசுத்தமான மனசை வச்சுட்டு எப்படி நோன்பு இருக்க முடியும் மனைச்சியோட இருக்கும்போது? அப்ப இறைவன் அறிஞ்சவனா இருக்கான்ல, மனிதனை படைத்தவன் தெரியல, இறைவனுக்கு தெரியுமா இல்லை எது அவன் தேவை இருக்குன்றது. அப்ப லேசா கேட்டான். அப்ப அவர் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவருக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே ரகசியமா வஞ்சித்துக் கொள்ளீங்க, உங்களுக்கு நீங்களே ரகசியமா வஞ்சித்துக் கொள்ளீங்க. உங்களுக்கு இருக்கு, ஆசை இருக்குது, தேவைகள் இருக்குது. ஆனா நீங்க பக்தின்ற பேர்ல, விரதன்ற பேர்ல உங்களுக்கு நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். சரியா? அல்லாஹ் அறிவான், அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே இனி உங்கள் மனைவியுடன் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதியை தேடிக்கொள்ளுங்கள். அனுமதிச்சிருக்கிறான், ஆகமாக்கிறான், தேடிக்கொள்ளுங்கள். தப்பு கிடையாது. மனைவின்றது ஹலால் தானே, அனுமதிக்கப்பட்டதானே. சரியா? இன்னும் அதிகாலை என்ற விடியும் வானம் இருளிலிருந்து தெளிவாக தெரியும் வரை, அதிகாலை என்ற விடியும் வானம் இருளிலிருந்து தெளிவாக தெரியும் வரை, அதாவது நல்லா விடிகிற வரைக்கும், அந்த இரவு நீங்கி பகல் தெரிகிற வரைக்கும் ஒண்ணுங்கள் பருகுங்க. ஆனா என்ன சொல்றாங்க, 4 மணி 5 மணிக்கெல்லாம் இருட்டோட இருட்டா சாப்பிட்டு முடிச்சிடணும். சரியா? அவசரமா இருந்துச்சோம்னா அவசரமா சாப்பிடணும். ஆனா இரவு எவ்வளவு லேசாக இருக்கான் பாருங்க. அதிகாலை என்ற விடியும் வானம் இருளிலிருந்து தெளிவாக தெரியும் வரைக்கும், இந்த கருப்பு வெள்ளம் பிரிகிற வரைக்கும் எப்படி தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருவுங்கள், பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். எல்லாமே சடங்கா இருக்கு. எப்படி நான் காலை சீக்கிரம் எந்திரிக்கணும், நைட்டே நீயத்தை வச்சிடணும். நீயத்துல என்ன உடம்படிக்க அதான் இரவு அறிஞ்சவனா இருக்கான்ல, நம்ம எதுக்காக எந்திரிக்கான்னு தெரியுது, இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன்னு தெரியுது. சும்மா லைட்டா நமக்கு என்ன அந்த நேரத்தை எனர்ஜி வேணும், லைட்டா என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க வேண்டியதான். மொத்தமா ஒரு 3 வேளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கணும், திருப்பி சாயங்காலம் 3 வேளைக்கு சேர்த்து சாப்பிட வேண்டியது அப்படியே இல்லை. சரி, அந்த மனைச்சியை விடணுன்றதுக்காக தான். எதன் மீதெல்லாம் ஆசை அதிகமா இருக்கோ அதை தவிர்க்கின்றதா இருக்கு. நோன்பே தவிர்த்தல், தடுத்துக் கொள்ளுதல், கட்டுப்படுத்திக் கொள்ளுதல், மன கட்டுப்பாடுக்கு தான் இந்த நோன்பே. பட்னியா இருக்கிறனால இறைவனுக்கு எந்த புண்ணியம் கிடையாது. இந்த 1 மாசம் பட்னியா இருக்கிறனால உணவுலாம் மிச்சமாயிருமா? இறைவனுக்கு எல்லாம் தேவைப்படுதா என்ன? இல்லையே. சரியா? சரி, அப்ப இரவு வரை பூர்த்தி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் இறைவனின் தூய்மையை போற்றியிருக்க காலம் எப்படி பூர்த்தி செய்யுன்னு சொல்லிட்டா, இன்னும் நீங்கள் இறைவனின் தூய்மையை போற்றுவர்களாக இருக்க அவரை நினைவுறுதவர்களாக உங்கள் இறை இல்லங்களில், உங்கள் இல்லங்களில் தியானத்திற்கும் நிலையில் உங்கள் மனைவிடம் சேராதீர்கள். பகல் நேரங்கள்ல, நோன்பு வச்சிருக்க நேரங்கள்ல, தியானத்திற்க நேரங்கள்ல, பிரார்த்தனை இருக்கும்போது இப்ப மனைவிச்ச கொள்ள வேண்டாம், மனைவியோட சேராதீர்கள். ஆனா இரவு சேரலாம், பகல்ல சேராது. புரியுதா? ஆனா என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சரம் வச்சிருப்பாங்க, இந்த 7 நாள் வந்து பள்ளியாசல போய் எடுத்துக்கணும், மனைவியோட சேரக்கூடாது. ஏன்னா வீட்டுல இருந்தால் மனைவி சேருமா, அதில் பள்ளியாசல போய் உட்காந்துட்டு அது என்னமோ சொல்லுவாங்க, அது ஒரு சடங்கு வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க வீடு தான் மசீது ஆகிக்கொள்ளுங்கிறான். உங்க வீடுகளே பள்ளிகள் ஆகிக்கொள்ளுங்க, உங்க வீடுகளே இவனை தியானிங்கள். வீடு தான் உங்களுக்கு பள்ளி, அதுதான் இவனை தியானிக்கூடிய தலம். அங்கதான் உங்களுடைய மனைவியை கட்டுப்படுத்தணும், அங்கதான் உங்களுக்கு பொறுமை, சமாதானம், விட்டு கொடுத்து. மனைவி மக்கள் தான் சோதனைட்டான். எங்க சோதனைகளுமோ அங்கதானே இவனை வழிபடணும். வீடுகளே ஒருவனை படிங்க, சிந்திங்க, அல்ல தியானிங்கிறான். வீடுகளே பள்ளியாகி கொள்ளுங்கிறான். சரியா? சரி, அப்ப இன்னும் நீங்கள் இறைவனை தூய்மையை போட்டியவர்களாகவும் அவனை நினைவுறுவர்களாகவும் உங்கள் இல்லங்களில் தியானித்திருக்கும் நிலையில் உங்கள் மனைவிடம் சேராதீர்கள். இவையே அல்லாஹ் விதித்த வரம்பலாகும். அந்த வரம்பை மீற முற்படாதீர்கள். இவ்வாறு தங்களை காத்து பயபத்துடன் ஆவதற்கு அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகிறான். இப்ப குரானை படிச்சாதான் சிந்திச்சுதான் புரியும். இல்லைன்னா நமக்கு என்ன போதிச்சாங்களோ, என்ன கற்பிச்சாங்களோ அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான், சடங்கா போயிட்டு இருக்க வேண்டியது, எந்த புண்ணியமும் கிடையாது. சரியா? அடுத்து நோம்புல நம்ம நினைக்கலாம், இந்த ரமலான் நோம்பு பெரும்பாலும் ரமலான் நோம்பு தான் தெரியும், இந்த 30 நாள் நோம்பு மட்டும் தான் தெரியும். நீங்க 30 நாள் தொடர்ந்து சொல்லலை,
ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காலம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் எப்ப நம்ம சிந்திச்சு உணர்றோமோ, நான் சிந்திக்காத வரைக்கும், கொரோனா சிந்திக்காத வரைக்கும், புரியாத வரைக்கும், விளங்காத வரைக்கும் நோம்பு கிடையாது. எல்லாரும் வைக்கலாம், நானும் வைக்க கூடாது. குரானை படிக்கணும், சிந்திக்கணும், உணரணும், உள்ளட்சம் பெறணும், பயபக்தி வரணும், நான் அதுல சாட்சியாளா வரணும், என்னுடைய பாவங்கள் நீங்கணும் இல்லையா, என் மனைவியை கட்டுப்படுத்தணும். இந்த உள்ளட்சம் வராம நோம்பு கிடையாது. நானும் நோம்பு வைக்கிறேன், வருஷம் ஃபுல்லா பாவம் செய்வேன், வருஷம் ஃபுல்லா வரம் மீறேன், எல்லா கெட்ட பழக்கமும் எல்லா தீய குணமும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வருஷம் நோம்பு வச்சா பாவம் கழிஞ்சு போயிருமா? என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த மாசம் நோம்பு வச்சா பாவம் கழிஞ்சு போயிடும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு தான் பாவம் கழிஞ்சு போயிடும். அப்படி எங்க இருக்கிறாங்க? அப்படி இல்லையே. கண்ணியமும் பாவமும் எங்க இருக்கு? எல்லாம் உள்ளத்துல தானே இருக்கு, மனசுல தானே இருக்கு, மனைச்சில தானே இருக்கு. அப்ப உள்ள தூய்மையாக வரைக்கும், மனம் தூய்மையாக வரைக்கும் எங்கிருந்து பாவம் பண்ணியும் கழியும். சரி, அப்ப நம்ம எனக்கு அந்த 30 நாள் நோம்பு தான் பெரும்பாலும் தெரியும், முஸ்லீம்களுக்காக தான் தெரியும். 30 ரமலான் நோம்பு மட்டும் தான் தெரியும். ஆனா தொடர் நோம்பு இல்லை. அடுத்தது பார்ப்போம். இன்னும் எத்தனை வகைகள் நோம்புலாம் இருக்கு. இப்படி விருப்பங்கள் நிறைவேறதுக்காக 10 நோம்பு, அல்ல விருப்பங்கள் நிறைவேறதுக்கு விருப்பம் எப்ப ஹாஜத் அப்படின்னா, ஹாஜத்னா என்ன? ஹஜ்னா ஹாஜத் விருப்பம். அந்த விருப்பம் யாருடையது? இறைவனுடையது. இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக, தன்னை தூய்மைப்படுத்துறதுக்காக ஒரு 3 நோம்பும், விருப்பம் நிறைவேறதுக்கு அப்புறம் ஒரு 7 நோம்பு அப்படிங்கிறார். அப்ப விருப்பம் விருப்பத்தை மனசுல வச்சுட்டு இருக்க வரைக்கும் ஒரு 3 நோம்பும், அது விருப்பம் நிறைவேறதுக்கு அப்புறம் 7 நோம்பு, மொத்தம் 10 நோம்பு. அது ஒரு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை முடிப்பதற்கு, நீங்க சத்தியத்தை முடிச்சிட்டீங்க, வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, சத்தியத்தை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி முடிச்சிட்டீங்கன்னா அது பரிகாரமும் 3 நோம்பு. அப்ப இங்க ஒரு 10 நோம்பு, இது ஒரு எண்ணிக்கை சொல்றான். 7, 3, 10. அதுக்கப்புறம் உங்க சத்தியங்களுக்கு, வீணான சத்தியங்களுக்காக அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான். 5:89. உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றுக்காக அல்ல குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் உறுதிப்படுத்தும் செய்யும் சத்தியங்களுக்காக அல்ல உங்களை பிடிப்பான். இதை நம்ப வச்சுட்டீங்க, வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அவங்க நம்பிட்டாங்க. இப்ப அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றலன்னு சொன்னா அது உங்களுக்கு குற்றம் பிடிப்பான். நான் மனேஸ்வரம் மற்றவங்களுக்கு யதார்த்தமா சொல்லுவோம்ல, ரொம்ப அசால்ட்டா இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறேன்ப்பா, தரேன்ப்பா, செய்யறேன்ப்பா, இப்படி அந்த இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை பயபக்தியோட, உள்ளத்தோட, இரவு நானாட்டனால முடியாதுங்கிற அந்த பணிவு கிடையாது. எப்படி நான் உன்னை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறேன், இன்ஷா அல்லாஹ் செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வரேன்னு சொல்லி பெரு சடங்கா. இன்ஷா அல்லாஹ் அர்த்தம் தெரியாது, மாஷா அல்லாஹ் அர்த்தம் தெரியாது, இப்படி அர்த்தம் புரியாமையே அது ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்ப இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்துட்டு அவங்க நம்பிடுவாங்க. சரி, அவங்க தான் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு அவங்க தந்துருவாங்க, கொடுத்துருவாங்க, வந்துருவாங்க, செஞ்சிருவாங்கன்றத நம்புறோமா இல்லை? அப்ப நீங்க தவிர்க்கும் போது, அந்த வாக்குறுதி மீறும் போது உங்க சத்தியத்துக்காக உங்களை பிடிப்பான். அதுக்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தினர் நடுத்தரமானதை 10 ஏழைகளை உணவளிக்க வேண்டும். அப்படி உங்க குடும்பத்துல எது நடுத்தரமா உணவு கொடுக்குறீங்களோ அதே அந்த உணவை 10 ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். சரியா? அல்லது அவர்கள் ஆடை அளிக்க வேண்டும், அல்லது ஒரு அடியாரை விடுவிக்க வேண்டும், விடுதலைக்கு அளிக்க வேண்டும். ஆனால் ஒருவர் இதை பெறாவிட்டால், அந்த 10 ஏழை உணவு கொடுக்க முடியல, எனக்கே வறுமையில இருக்கேன், கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னா, அதை பெற்றிடாவிட்டால் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். இதுக்கு சத்தியத்தை, வாழ்க்கையில் எத்தனை சத்தியத்தை முடிச்சிருக்கோம், எத்தனை பேருக்கு வாக்குறுதி தவறி இருக்கோம். சரியா? மற்றவனை வாக்குறுதி தவறிட்டா ஒருலாம் சொல்லுவோம், வாக்குறுதி கொடுத்தான், கொடுக்கல, போய் சொல்லிட்டான், ஏமாத்திட்டான்னு சொல்லுவோம். வாக்குறுதி அவன் நிறைவேற்றா ஏமாத்திட்டு ஒருலாம் சொல்லுவோம். நம்ம எத்தனை பேர் ஏமாத்திருப்போம்? இன்னைக்கு வியாபாரம் இருக்குது, வியாபாரத்தை எத்தனை வாரி போய் சொல்லிட்டோம். நம்ம நம்பி சரக்கு கொடுப்பாங்க, நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு தரேங்குவோம், நாளைக்கு தரேங்குவோம், ஒரு வாரம் தரேங்குவோம், கொடுக்கல என்ன செய்வோம்னு கேட்போம். இது ஏமாத்துறதானே? அந்த மாதிரி நம்மள எத்தனை பேர் ஏமாத்திருப்பாங்க. அப்ப வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் உள்ளத்தோட. இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை அல்லாஹ் நாடினா கிடையாது, அல்லாஹ் நாடினா தவிர முடியாதுன்னு அந்த பணிவும் உள்ளத்தோட இருக்கும். சரியா? அப்ப நீங்கள் இதை பெறாவிட்டால் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். நீங்கள் சத்தியத்தை முடிக்கும் போது இதுவே உங்கள் சத்தியங்களுக்கு பரிகாரமாகும். உங்கள் சத்தியங்களை பேணி காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் தன் அத்தாட்சியை ஒழுங்குவாறு விளக்குகிறான். இந்த வருஷத்தை ஒரு நாள் நோன்பு வைக்க நினைக்கிறோம்ல, ஒரு மாசம் நோன்பு வைக்கிறோம்ல, இதுக்கிடையில எத்தனை போய் சொல்லியிருப்போம், எத்தனை பேர் ஏமாத்திருப்போம். அப்ப இதெல்லாம் எப்படி நோன்பு வைக்கிறது? சரியா? சரி, அடுத்து 596. இதெல்லாம் எந்த மசூதிலையும் எந்த பள்ளியாசல்லையும் எந்த இமாம்லையும் சொல்லித்தராங்கன்னு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 30 நோன்பு தான், அது சடங்கா இருக்கும். இடத்துல நோன்பு இருக்கு பாருங்க, இது ஒவ்வொருத்தரும் தனித்தனியானது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்ப இந்த நோம்புலாம் இப்ப நான் வாக்குறுதியை சத்தியத்தை முடிச்சுட்டேன்றதுக்காக எல்லாரும் நோம்பு வைக்க முடியுமா? முடியாது. இல்லை, நீங்க சத்தியத்தை முடிச்சா நானும் வைக்க முடியாது. இதெல்லாம் தனித்தனியாக தானே, அவரோட மனசாட்சி தெரியும். சரி, அடுத்து 596. உங்களுக்கும் பிரயாணிகளுக்கும் பலன் கிடைக்கும் பொருட்டு
கடலில் வேட்டையாடுவது அதை புசிப்பது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இறைவனுக்காக தூய்மை பெற்றிருக்கும் காலம் தரையில் வேட்டாடுவது உங்கள் மீது விளக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுக்கு நடந்து கொள்ளுங்கள், அவருமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். என்ன இப்ப கடல்ல வேட்டையாடுறதுனா கடல் பொதுவானது, யாருக்கு பொதுவான கிடையாது, அது அல்ல குறையாது. அப்படித்தானே? ஒரு நாளைக்கு எத்தனை டன் டன்னா இருக்கிறாங்க கடல் இது உயிரினங்கள்லாம், மீன் அது என்னென்ன இருக்கு கடல் பண்றாங்களே, ஏதாவது குறையுமா? குறையாது. ஆனா பூமிக்கு வந்துட்டா ஒரு அளவு இருக்குது, அதுல ஒவ்வொருத்தரும் தனி சொந்தம், இது என்னுடைய இடம், இது என்னுடைய நிலம் இல்லையா? இப்போ வேட்டையாடுவதுனா என்ன? இப்ப நம்முடைய பிராணி நம்ம வேட்டையாட மாட்டோம். என்னுடைய கால்நடை இருக்குது, நான் பிராணி வளர்க்குறேன், பறவை வளர்க்குறேன், வேட்டையாடுவோமா? வேட்டையாட அவசியம் இல்லை. வேட்டையாடுவது என்ன? பிறனுடைய வேட்டையாடுவது, நமக்கு சொந்தம் இல்லாத ஒண்ணு வேட்டையாடுவது. இது வியாபாரத்துக்கு பொருந்தும். பிறகு சொந்தம் இல்லாததை நீங்கள் அடைவதற்காக அது வேட்டையாடுவது. அப்ப உங்களுக்கும் பிராணிகளுக்கும் பலன் கிடைக்கும் பொருட்டு வேட்டையாடுவது, கடலில் வேட்டையாடுவது, அது புசிப்பது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் இரண்டு அருள், அது யாரும் சொந்தப்பட முடியாது. ஆனா பூமியில் வரும்போது மனிதர்கள் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு அளவு இருக்குது. அப்ப உங்களுக்கு தேவைக்காக பிறருடைய வேட்டையாடாது, தப்பு. உங்களுக்கானது உங்களுக்கு தான். வேட்டையாடுறதுன்னா பிறகு அபகரிக்கிறது, பிறகு சொத்தை, அதாவது உங்களுக்கு இல்லாதத பிறருடைய நீங்க வேட்டையாடுவது. இப்படி வேட்டையாடுறப்ப நமக்கானது இல்லை. அப்ப வேட்டையாடுவது நீங்கள் இறைவனுக்காக தூய்மை செய்து கொண்டிருக்கும் காலம், அப்படி உள்ளட்சம் பெற்று, எப்பெல்லாம் உள்ளட்சம் இருக்குதோ, பயப்படுங்க, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது, இறைவனுக்கு பயந்துட்டு அந்த காலம் எப்பவுமே தரையில் வேட்டையாடுவது உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. தரையில் அர்த்தம் மனிதனுடைய பொருள்களை விளக்கப்பட்டிருக்கு. எனவே அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவரது நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். 5:95 படிச்சு கீழே மேல. நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் மன தூய்மைக்காக மேற்கொண்டிருக்கும் நிலையில், உள்ளட்சம் கொண்டிருக்கும் நிலையில் வேட்டையாடாதீர்கள், பிறருடைய பொருளை அபகரிக்காதீர்கள். உங்கள் யாரால் ஒருவர் வேண்டுமென்றே அவ்விதம் கொன்றால், வேட்டையாடினால், கால்நடையிலிருந்து அவர் கொன்றதற்கு சமமாக ஒன்று ஈடாக கொடுக்க வேண்டும். சமமாக சொல்றான், எத்தனை சொல்ல. குட்டி வேட்டையாடினீங்களா, தாயை வேட்டையாடினீங்களா? அந்த தாய் கரு சுமந்து இருந்துச்சா நமக்கு தெரியுமா? இப்படி நான் ஒண்ணுதான் வேட்டையாடினேன், ஆனா அது கரு இருக்கு, அது 2 குட்டி கூட உள்ள இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதோட வயசுல 2 குட்டியா இருந்திருக்கலாம், அதோட வயசு நமக்கு தெரியாது. ஆனா இவன் சொல்றேன், நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் மன தூய்மைக்காக உள்ளட்சம் கொண்டிருக்கும் நிலையில் வேட்டையாடாதீர்கள், பிறருடைய பொருளை அபகரிக்காதீர்கள். உங்களை யாராவது ஒருவர் வேண்டுமென்றே அவ்விதமே கொன்றால், வேட்டையாடினால், கால்நடையிலிருந்து அவர் கொன்றதுக்கு சமமாக ஒன்றை ஈடாக கொடுக்க வேண்டும். சமமாக ஈடாக கொடுக்க வேண்டும் சொல்றேன். அதற்கு உங்கள் நீளமுடையவர் தீர்ப்பளிக்க வேண்டும். இதுவே உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தும் பாதையாகும். அல்லது பரிகாரமாக ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதையும் எத்தனை பேர் சொல்ல, உங்களுடைய மனசாட்சி பொறுத்து. தனது வினையின் பலனை அனுபவிப்பதற்காக அதற்கு சமமாக நோம்பு நோக்க வேண்டும். இதுல எத்தனை நோம்புன்னு சொல்ல, என் மனசு அமைதியாக நோம்பு வைக்கும், இதுதானே? அங்க 10 சொல்லியிருக்கிறான், அங்க 3 சொல்லியிருக்கிறான், 7, 3, 10 தான் சொல்லி எண்ணிக்கை வந்திருக்கு. மனதில் எண்ணிக்கை சொல்ல, உங்க மனசு அமைதி பெற வரைக்கும் அல்லது அவங்க மனசு அமைதி பெற வரைக்கும் நோம்பு. பிறருடைய பொருளை அபகரிச்சதுனால ஒன்று அவங்களோட பாவனை கேளுங்க, அவங்க மனசு அமைதியடையும். இல்லை உங்க மனம் அமைதியாக வரைக்கும் சமமாக, அதற்கு சமமாக நோம்பு நோற்பது. முன்னால் நடந்ததே அல்லாஹ் மன்னித்து விட்டான். எவர் மீண்டும் செய்வாரோ அல்லாஹ் அவரை வேலை செய்வான். அல்லாஹ் மிகைத்தவன் உறுதியாக. முன்னால் நடந்தது எப்போ? இப்ப இந்த வேலை புரியுது முன்னாடி வரைக்கும் செஞ்சா எல்லாம் மன்னிக்கிறேங்கிறான், இவன் மன்னிச்சிடறான். இது வரைக்கும் உங்களுக்கு வேலை புரியல, விலங்கலை வரமிட்டீங்க. இப்ப புரிஞ்சா இப்பல இருந்து கவனமா இருங்க, இன்னில இருந்து கணக்கு போடும். சரியா? அவர் மீண்டும் செய்வாரோ அல்லாஹ் அவரை வேலை செய்வான். அல்லாஹ் மிகைத்தவன், உறுதியாக தண்டிப்பவன். அப்ப இங்கேயும் நோம்பு பத்தி சொல்லப்படும். இன்னும் அடுத்த நோம்பு 58, 2, 3, 4. உங்களில் சிலர் தம் அனைவரை தாய் என கூறிவிடுகின்றனர். உங்களில் சிலர் தம் அனைவரை தாய் என கூறிவிடுகிறார். எப்படி சொல்லுவாங்கல்ல, தாய்க்கு அடுத்து தாரம் தான்றாங்கல்ல, அதாவது தாரான வார்த்தை. தாய் வேற, தாரம் வேற. தாய்க்கு மனைவி ஒப்பிடக்கூடாது, அது அசிங்கமானது, அருவருப்பானது. அப்படிதானே? தாய்க்கு மனைவி ஒப்பிடுறாங்க, மனைவி தாய்க்கு ஒப்பிட முடியுமா? அது கேட்கறது காது பூசும் இல்லை. அப்ப எப்படி மனைவி மட்டும் தாய்க்கு ஒப்பிடுறது? தாய்க்கு தாரம், எங்க அம்மா மாதிரி, அம்மா மாதிரி பார்த்துப்போம். மனைவி தான், தாய் தான். தாயுடைய சாணத்துக்கு எந்த பெண்ணையும் கொண்டு முடியாது இல்லையா?
அப்ப ஏற்கனவே சொல்றான், என்ன சொல்றான், உங்களில் சிலர் தம் மனைவியரை தாயென கூறி விடுகின்றனர், அதனால் அவர்கள் இவருடைய தாய்மார்கள் ஆகிவிடுவதில்லை. அவர்களை பெற்றெடுத்தவர்கள் தான் அவருடைய தாய்மார்கள் ஆவார்கள். யார் சுமந்தாலோ, யார் பால் கொடுத்தாலோ அவர்தான் தாய். கருவில் சுமந்தவளும் தன்னுடைய மடியில பால் கொடுத்த மட்டும்தான் தாய் ஆக முடியும். அது ஒரு சுமை தெரியல, 10 மாசம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்திருப்பாங்க. அந்த 2 வருஷம் பால் கொடுக்குறது சரியா, அது கீழே இன்னொரு பெண்ணை கொண்டு வர முடியுமா? அதனால மனைவியை தாய்ன்னு சொல்லக்கூடாங்க, தாய்க்கு ஒப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அது அருவருப்பானதுங்க. ஆனா இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு அலையிறாங்க. இது ஒரு இதாகி போச்சு, ட்ரெண்டாகி போச்சு. தாய்க்கு தாரம் தான், என் மனைவி அம்மா மாதிரி பார்த்துக்கிறான், எங்க அம்மா மாதிரி என் மனைவியை பார்த்துப்பேன் சரியா. அப்ப அவளை பெற்றெடுத்தவள் தான் அவளை தாயாவார்கள். எனும் நிச்சயமா இவர்கள் சொல்லில் வெறுக்கத்தக்கவற்றும் பொய்யானவற்றுமே கூறுகிறார்கள். இறைவன் சொல்ற வேதத்தை சொல்றான், இவர்கள் சொல்லில் வெறுக்கத்தக்க, இறைவன் வெறுக்கத்தக்கது தான். இறைவன் வெறுக்கிறேங்க, மனைவி தாய் தான் நான் வெறுக்கிறேங்க, உங்களுக்கு 60 ரூபாய் இல்லையாங்க. வெறுக்கத்தவற்றும் பொய்யானதுமே கூறுகிறார்கள். ஆனால் நிச்சயமா அல்லாஹ் மிக பொறுப்பு உள்ளவன், மிகவும் மன்னிப்பவன். அது கீழே மேலும் எவரும் தம் அனைவரை தாயென கூறி, மேலும் எவரும் தம் மனைவரை தாயென கூறிய பின் தாம் கூறியதை விட்டு திரும்பினால் அவருக்கு ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னர் ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும். தெரியாம சொல்லிட்டேன், இப்ப மனைவிட சேராதீங்க. ஏன்னா தாய்க்கு ஒப்பிட்டு மனைவிட சேரலாமா? சேரக்கூடாது, மனசு ஒப்பாது. அப்ப என்ன செய்யணும், பாவத்துக்காக மனைவி ஒரு அடிமையை விடுவீங்க. அடிமைனா உங்களுக்கு யாரு அடிமையா இருக்கோ அவங்கள ஒரு கடன்பட்டவங்களை அடிமை விடுவீங்க, அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேவைகளை கொடுத்து அவங்க அடிமை இல்லாமல் உங்களுக்கு சமமாக்குங்க. அப்போ அவங்க அந்த அந்த அடிமை விடுவிக்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, விடுவிக்க வேண்டும். அதனை கொண்டு நீங்கள் உபயோகிக்கப்படுகின்றீர்கள். மேலும் அல்லாஹ் நீங்க செய்வதற்கு நல்ல அறிவினா இருக்கின்றான். அது கீழே 58 நாள். ஆனால் எவர் சக்தி பெறவில்லையோ அவர் அவ்விருவரும் ஒருவருக்கு நெருங்குவதற்கு முன் 2 மாதம் தொடர்ச்சியாக தொடரும் போது, ராமாயணமா தொடரும் போது வரல, மனைவியே தாய்க்கு ஒப்பிட்டால் என்ன சொல்றேன், அந்த சொன்ன வார்த்தைக்கு அப்புறமேல அந்த மனைவி தொடாதீங்க. அது தீவிரத்துக்கு முன்னாடி 2 மாதம் தொடர்ந்து நோம்பு வைங்க. 2 மாதம் தொடர்ந்து நோம்பு வச்சுக்க அப்புறமே தூய்மை ஆகுங்க. அப்போ நோம்பு வைங்க, அதுக்கப்புறமே தான் சேரும். எனக்கே இந்த நோம்பு யாராவது சொல்லியிருக்காங்களா? எத்தனை வரை சொல்லியிருப்போம், மனைவி தாய்க்கு ஒப்பிட்டு. இது பாவம் தானே. சரி, அப்ப எவர் சக்தி பெறவில்லையோ அவர் அவ்விருவரும் ஒருவர் கூட நெருங்குவதற்கு முன் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக, தொடர்ச்சியாக வார்த்தை இங்கெல்லாம் வருது, ரமலான் காலத்துல வரல, அது தனித்தனியா இருக்கு. அப்ப தொடர்ச்சியாக நோன்பு இருக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். எவர் இவர் சக்தி பெறவில்லையோ அவர் 60 ஏழைகளை உணவளிக்க வேண்டும். எப்படி 2 மாசம் 60 நாளுக்கு தொடர்ந்து நோன்பு வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்வதற்காக. மேலும் இவை அல்லாஹ் வைத்த வரம்புகள் ஆகும். அன்று நிராகரிப்பவர்களுக்கு நோவின் வேலை உண்டு. இது அல்ல வரமீறாதீங்க, இது வீத்த வரம்பா. இன்னைக்கு நம்மள யார் தெரிஞ்சுக்கணும், எத்தனை பேர் மனைவி தாய் கூப்பிட்டோம், எங்க அம்மா மாதிரி அப்படி உங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். மனைவிட்ட சொன்னது அம்மா காலை கேட்டு அவ்வளோ சங்கடப்படுவாங்க. எனக்கு போய் கூப்பிட்டேன்ப்பா, நான் அவனை எப்படி 10 மாதம் சீராட்டி பாராட்டி வளர்ந்தேன், 10 மாதம் சுமந்தேன், பால் குடிக்க மறைச்சேன். அப்போ ஒரு தாயோட கஷ்டம் மனைவி படுமா? இதெல்லாம் எதுவும் வேறதான் தான் சொல்றான். நம்ம இங்க வந்து நமக்கு புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, அந்த இடத்துல தொடர்ச்சியான வருது. நீ அடுத்த தொடர்ச்சியான நோம்பு என்னன்னா 492. தவறுதலாக அன்றி ஒரு நம்பிக்கொண்டவரை கொலை செய்வது ஆகுமாறதல்ல. ஒரே நம்பிக்கொண்டவரை கொலை செய்வது ஆகுமாறதல்ல, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். சரியா? உங்களில் எவரும் ஒரு நம்பிக்கொண்டவரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அவருக்கு பரிகாரமாக இறைவடியார் ஒருவரை துன்பத்தை போக்க வேண்டும். இன்னும் அவருடைய குடும்பத்தாருக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தார் அதை தர்மமாக விட்டால் தவிர கொல்லப்பட்டவன் அவன் உங்கள் பகைவை இனத்தை பகைவத்தை சேர்ந்த நம்பிக்கையாளராக இருந்தால் இறைவடியார் ஒருவரின் துன்பத்தை போக்குதல் போதுமானது. அவன் உங்களுடைய சமாதானத்தை சேர்ந்தவருடன் வகுப்பாரை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் சொந்தக்காரனுக்கு நசீடு கொடுப்பவன் இறைவடியார் வரை துன்பத்தை போக்க வேண்டும். இவ்வாறு செய்வதற்கு சக்திகளாக இருந்தால் அல்லாஹ்விட மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு. இங்கே தொடர்ந்து இந்த 2 இடத்துல தொடர்ந்து நோன்பு, தொடர்ச்சியா நோன்பு இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஒரு நம்பிக்கொண்டதை தவறுதலாக கொலை செய்து விட்டார். அது உங்களை சார்ந்தவங்களா இருந்தா
எப்படி கொடுக்கணும், அல்லது பகையினை சார்ந்தவன் அவங்க எப்படி கொடுக்கணும் அதையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இது சக்தி பெறவில்லைன்னு சொன்னால் அல்லாவிடம் மன்னி பெறுவதற்காக தொடர்ந்து 2 மாதங்கள் தொடர் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் பூர்ண ஞானமுடையவனா இருக்கின்றான். இது வரைக்கும் இப்படி பார்த்துருப்போமா? தொடர் நோன்பு எங்க இருக்கு? இப்ப ஒண்ணு மனைவி தாயின்னு சொன்னான், தாய் ஒப்பிட்டா. இன்னொன்னு தவறாக கொலை செய்தான். சத்தியத்தை முடிச்சா 3 நோன்பு, விருப்பம் நிறைவேறினா 10 நோன்பு. இப்படிதான் நோன்பு சொல்றாரு. சரியா? அடுத்து மரியமுடைய வரலாறுல பாருங்க. ஈசாவுடைய வரலாறுல இந்த மரியம் அவங்க தாயுடைய சொல்றான் 19:26. ஆகவே உண்டு பழகி கண்குளிர்ச்சியா இருப்பீராக, உண்டு பழகி கண்குளிர்ச்சியா இருப்பீராக. பின்னர் எந்த மனிதனையும் நீ பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அருளானுக்காக நான் நோன்பு இருப்பதாக நியமிக்கிறேன். அவளால் இன்றைய தினம் எந்த மனிதனும் பேச மாட்டேன் என்று கூறுவோம். அப்ப நோன்பு என்ன இருக்கும்? பேச தவிர்த்தல. அவங்கள்ட்ட இப்படி என்ன சொல்றான்? உண்டு பழகி கண்குளிர்ச்சியா இருங்கிறான். எப்படி சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, கண்குளிர்ச்சியா இருங்க. ஆனா எந்த மனிதனும் இந்த பேச மாட்டேன். யாராவது பேச நேரிட்டால், ஏன்னா அவங்க செய்றாங்க, கருவிட்டாங்க, அந்த சமுதாயத்தை வெளியே வந்தாங்க, அந்த வந்து அதை பிடிச்சாங்க. ஒரு ஆண் துணை இல்லாமல் புலவதுனால அது சமுதாயம் வந்து அவங்களுக்கு குற்றமுறை சொல்லுன்றதுக்காக வெளியேறாங்க. திருப்பி கொள்ளை பெற்றுட்டு போறாங்க. அந்த இடத்துல அந்த ஊர் மக்கள்லாம் கேட்கறாங்க, இப்படி பண்ணிட்டேப்பா. ஒரு வரலாறு இருக்கு, உங்களோட பெற்றோர் வந்து நல்லவங்களா இருந்தாங்களே, நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. இந்த வரலாறு அப்புறம் பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல இவன் சொல்றான், உண்டு பருகி கண்குளிர்ச்சி இருப்பீராக, பின்னர் எந்த மனிதனும் நீர் பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அருளாவதாக நான் நோன்பு இருப்பதாக நேர்ந்திருக்கின்றேன். ஆகவே இன்றைய தினம் எந்த மனிதனும் பேச மாட்டேன் என்று கூறுவோம். தவிர்த்துங்க. அப்ப என்ன செய்வோம்? தவிர்த்தல், பேச தவிர்த்தல். சரியா? அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்? நோம்புனா என்ன? தவிர்த்தல், தடுத்து கொள்ளுதல், கட்டுப்படுத்திக் கொள்ளுதல். சரி, நீங்க தூய்மை அடைவதற்காகவும் உள்ளச்சம் பெற வேண்டியும். அப்போ உடல் தூய்மையும் உள்ள தூய்மை இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் வந்து நோம்பு. மறைவன் நோம்பு என்ன? பொதுவாக நினைச்சுவோம், நீ காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நினைச்சிடும் சாப்பிடாம இருக்குது, தாய்த்து இருக்குது நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நீங்க தூய்மை அடைஞ்சா என்ன செய்யணும்? டெய்லி நோம்பு வைக்கலாம். எப்படி நோம்பு வைக்கிறது? டெய்லி தொடர் நோம்பு எப்படி வைக்கணும்? என்கிட்ட கெட்ட குணம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருக்கு. சரியா? பெரும்பாலும் ஆண்கள்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கும், கெட்ட குணம் இருக்கும். பெண்கள்கிட்ட கெட்ட குணம் இருக்குன்னு வச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கெட்ட குணமும் கெட்ட பழக்கம் இருக்குன்னா, கெட்ட குணம் என்ன? கோவப்படுறது, பெருமைப்படுறது, புறம் பேசுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, மனைச்சை கொள்றது. சரி, அதாவது கெட்ட குணம். கெட்ட பழக்கம் என்ன? மது, என்ன சீட்டு குடிக்கிறது, சில மாதிரி பல கெட்டங்கள் பழக்கம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இன்னைக்கு இந்த பழக்கத்தை விடுறேன், இன்னைக்கு நான் யார்ட்டும் பொய் சொல்லக்கூடாது. அப்போ காலை நோம்பு இருக்குதுன்னு ஒன்று பருகி இருக்கலாம். ஆனால் நினைச்சணும், நீ காலையில் அது நான் யார்கிட்ட கோவப்படக்கூடாது ஒரு நாள். இன்னொரு நாள் இன்னைக்கு காலம் சாயங்காலம் வரைக்கும் யார்ட்டையும் பொய் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஏமாற்றக்கூடாது, இன்னைக்கு மனைவி சொல்லக்கூடாது, இன்னைக்கு பார்வையை தாழ்த்திக்கணும், இன்னைக்கு நாவை அடைக்கணும், இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இந்த பழக்கம் வேணாம், இன்னைக்கு காலம் சாயங்காலம் வரைக்கும் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இல்லை சீட்டு குடிக்க மாட்டேன், இல்லை இந்த பழக்கம் கூடாது அப்படின்னு எதெல்லாம் நம்ம உள்ள தூய்மை வேணுமோ அந்த உள்ள தூய்மைக்காக காலையில ராத்திரி வரைக்கும் எப்படி வந்து சூரியன் அதாவது பகல் வெயில் வருது இருவரை பூர்த்தி செஞ்சுருவா இல்லையா? அவருக்கு கெட்ட குணங்களை நீக்கிறதும் கெட்ட பழங்களை நீக்கிறதும் இது நோம்பு. இது உள்ளச்சு பெறுமா இல்லையா? இந்த நோம்பு நீ வச்சிருக்கோமா? நீங்க வச்சு பார்க்கணும். இது எப்போ நாள் இருக்கு? மாசம்லாம் தேவையில்லை, எந்த மாசம் வைக்கணும், எந்த நாட்டு வைக்கலாம் தேவையில்லை. எப்பெல்லாம் மனசாச்சு இருக்கோ, நேற்று நான் பொய் சொல்லிட்டப்பா, இனிமேல் பொய் சொல்லக்கூடாது. பொய் எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிச்சு. இந்த குழப்பம் எப்படியே கலகம் உண்டாயிருச்சு. இப்படி இங்க தவறாளி கொலை செய்துட்டான். அந்த யாரும் கொலை செஞ்சது இல்லை, ஆனா குழப்பம் பண்ணிருக்குமா இல்லையா? இப்ப சொல்லுவோம், தொடர்ந்து நம்ம 2 மாசம் கொலை செஞ்சது தானே, ஒரு நம்பிக்கைக்குள்ள கொலை செஞ்சானே சொல்லியிருக்கேன். நான் யார் கொலை செஞ்சிருக்கேன்? குழப்பம் கொலைவிட கொடூரமானதுங்கிறான். குழப்பம் வந்து கொலைவிட கொடூரமானதுன்னா, கொலைகளை ஒருத்தர் கொள்வோம். சரி, கொலைகளை ஒருத்த கொலை பண்ண கொலை. ஆனா குழப்பம் எத்தனை பேர் மணி பண்ண வாழ்க்கையில? அப்ப அத்தனை பேர் கொலை செஞ்சவங்க அர்த்தம். இப்ப நோம்பு கடமை தானே, 2 மாசம் நோம்பு கடமையே இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அது அவ்வளோ மனசாட்சி பொறுத்திருக்கு. கேட்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் குழப்பம் பண்ணியிருக்கேன். கணவன் மனைகளில் குழப்பம் இருந்திருக்கு, பிள்ளைங்க பெற்றோர் கடையில், உறவு கடையில், நட்பு கடையில், சமுதாயத்தில், இறைவன் பேரால, வேதத்தின் பேரால, தூதர் பேரால எவ்வளோ குழப்பம் பண்ணியிருக்கோம் வச்சு பாருங்க. இறைவன் பேராலையும், வேதத்தின் பேராலையும், தூதர் பேராலையும், மதத்தின் பேராலையும், இன்னும் வியாபாரத்தின் மேலும், குடும்பத்திலையும் எவ்வளோ குழப்பம் பண்ணியிருப்போம். அப்போ அத்தனை பேர் செய்யணும் இந்த 2 மாதம் தொடரணும். ஏன்னா குழப்பம் கொலையை விட கொடூரமானதுங்கிற வார்த்தை. அப்போ நம்ம குழப்பம் செய்யாமல் இல்லை. அப்போ இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ 2 மாதம் யார் மேலே கடமையாக்கப்பட்டிருக்கு. இந்த ரமலான் யார் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. ரமலான் என்ன? அது காலம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியானது. தொடர் நோம்பு 3 நோம்பு, 7 நோம்பு, 10 நோம்பு பார்த்தோம். தொடர் நோம்பு இந்த தொடர்ச்சியான நோம்புங்கிறது அந்த மனைவி தாய் கூப்பிட்டாகும்,
இல்லைன்னா தவறுதலாக கொலை செய்திருந்தா அல்லது குழப்பம் செய்திருந்தா 2 மாதம் நோன்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப 33ல 35 குர்ஆன்ல இத்தனை இடத்துல நோன்பு வருது, நோன்பு பத்தி வருது. ஆனா நம்ம சொல்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? ரமலான் மாதம் நோன்பு வைங்க, ரமலான் மாதம் நோன்பு வைங்க. ஒட்டு மொத்தமா இந்த ஒரு மாசம் எல்லாம் போய் ஒட்டு மொத்தமா நோன்பு வைக்க வேண்டியது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சலுகை கொடுத்துருப்பாங்க. முடியாதவங்க 3 நாள் நோன்பு வச்சு ஃபர்ஸ்ட் நோன்பு வைங்க, 3ஆம் நோன்பு வைங்க, அப்புறம் 5ஆம் நோன்பு வைங்க, அப்புறம் 27 நோன்பு வச்சிருங்க. ஒரு மாதம் வச்சு நோன்பு கணக்காயிரம் சொல்லி இவங்களா ஒரு கற்பனை போய்க்கிறது. சரியா? சரி, 30 35 நிச்சயமா சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளச்சத்தில் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோக்கும் ஆண்களும். இத்தனை குணம் தான் நோம்பு. இத்தனை குணத்தை பின்பற்றுதான் நோம்பு. எப்படி? நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கொலையும் சித்தம் செய்திருக்கின்றான். இத்தனை குணம் தான் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எந்த குணமும் இல்லை. எனக்கு வேதம் புரியாது, வேதம் தெளிவானதுன்றா விளக்கமானதுங்கிறான், சிந்திப்பு உண்டான்னு கேட்கறான், சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கறான். குர்ஆன்ல பல இடங்களை கேட்கறான். இந்த குர்ஆன் சிந்திக்க போட்டு எளிதாக இருக்கு, நீ சிந்திப்போர் உண்டா, நீ சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா, இதயத்தை பூட்டு போட்டிருக்கா, இது தெளிவானது விளக்கமானதுன்னு சொல்றான். ஆனா குர்ஆன் புரியல, விளங்கலை, கேட்டுட்டேன் புண்ணியம் கிடைச்சிருச்சு, எப்படியும் ஓதிட்டேன் புண்ணியம் கிடைச்சிருச்சு. இதுதானே? அப்ப நம்முடைய வழிபாடு எவ்வளவு சடங்கு இருக்கு பாருங்க. இப்ராஹிமுடைய மார்க்கம் சடங்கற்ற மார்க்கம் இது, சடங்கு நீக்கிய மார்க்கம் இது, பகுத்தறிவான மார்க்கம் இது. ஆனா இந்த மார்க்கம் தான் மூட நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு. சரியா? அப்ப இந்த குர்ஆன் மனிதனுக்கானது, மனிதன் முழுமைக்குங்கிறான், ஒரு மதத்துக்கானது கிடையாது. குர்ஆன்ல சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயமும் சரி எல்லாம் மனிதனுக்கானதான், எந்த ஒரு மதத்துக்கானது கிடையாது. இந்த நோம்பாகட்டும், வழிபாடாகட்டும், பிரார்த்தனையாகட்டும், இது எல்லாமே ஒட்டுமொத்த மனிதனுக்கு தான். இது மதமா பார்க்கும்போது சடங்காயிரும், இது மதமா பார்க்க வரைக்கும் சடங்கு கிடையாது. இது உள்ளச்சல் பயபக்தி. சரியா? 33 35 வருஷம் இந்த 10 குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் நோம்பு நோக்க வேண்டும், அல்லது 10 குணம் அடையிறது நோம்பு நோக்க வேண்டும். அதனால நோம்புங்கிறது தனித்தனியானது, மறைவானது, உள்ளச்சல். யாரும் சொல்லக்கூடாது, யாரும் கேட்கவும் கூடாது. இப்படி யாரும் கேட்டு பார்த்து கொண்டு வேண்டாம், யாரும் சொல்லி பொய் சொல்லி குச்சமாகி ஒரு நிர்பந்தத்துல பொய் சொல்ல வேண்டாம். அதனால யாரும் நோம்பான்னு கேட்கறத விட்டுரும். நோம்பு தனித்தனியானது, மறைவானது, அந்தரங்கமானது. கேட்டாதானே சொல்லணும். சரியா? அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எங்கெல்லாம் 7 நோம்பு விட்டுட்டோம், எங்கெல்லாம் 3 நோம்பு விட்டுட்டோம், எங்கெல்லாம் 2 மாசம் நோம்பு. இப்போ நமக்குலாம் 2 மாசம் நோம்பு கடமையா இருக்கலாம் பார்த்துக்கணும் தனித்தனியா. எங்கெல்லாம் பொய் சொல்லி அல்லது வாக்குறுதி போயிட்டோம், அந்த 3 நோம்பு எப்பெல்லாம் பிடிக்கணும். இப்போ எப்பெல்லாம் மனைவி நம்ம தாய் கூப்பிட்டு பேசுவோம், அந்த 2 மாதம் கடமையாக்கப்பட்டிருக்கு. சரியா? அதனால இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா நோம்புனா என்ன? நோம்புனா தடுத்து கொள்ளுதல், தவிர்த்து கொள்ளுதல், கட்டுப்படுத்தல். மனக்கட்டுப்பாடு தான் இங்கே முக்கிய அவசியம். உள்ளச்சல் பெற வேண்டியதான், நன்றி செலுத்த வேண்டியதான், பயபக்தி பெற வேண்டியதான். நோம்பு பட்னியா கிடக்கிறதே கிடையாது. எப்படி வறுமையில இருக்காங்க, பட்னியா இருக்காங்க, அவங்க பயபக்தியில இருக்காங்க, இல்லை அது பத்தியமா இருக்கா இல்லையா? அதில் மருத்துவமும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது, அதில் பக்தியும் கிடையாது. அது பட்னி, அது ஏழ்மை, வறுமை. அப்ப இருந்தும் சாப்பிடாம இருக்குது, கட்டுப்பாடோடு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க பக்தியில வரும். அது கூட எப்படி உள்ளச்சல் பெற வேண்டிதான். சும்மா எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்றது பூமியில் பெரும்பாலும் நீங்க பின்பற்றினா அவர் அல்லாஹ்வின் பாதையை தடுத்து விடுவார்கள். பெரும்பாலும் செய்ய சடங்குலேயே இருக்காங்கிறான், சமுதாயத்திலே இருக்கிறாங்க, மூட நம்பிக்கையிலே இருக்காங்க. நீங்க தனித்தனியா உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது பின்பற்றுங்க. இந்த குர்ஆன் தனித்தனியா வழிகாட்டக்கூடியது, வாழ்க்கைக்கு வழிகாட்டி, மறுமைக்கானது, இம்மைக்கு மறுமைக்கானது. அதில் எங்களிலே எங்கள் மீது மிகவும் கடுமையாக்கப்பட்ட அந்த நோவை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு, அதுக்கு ஞாபகத்தை கொடு, நாங்கள் எங்கள் கடமையை நாங்கள் நிறைவேற்றும் பொருட்டு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பெரும்பாலும் பின்பற்றாமல் ஒன்றை பின்பற்றக்கூடிய ஆக்கி எங்கள் இறைவனை எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எங்களுடைய வாழ்வும், எங்களுடைய மரணமும், எங்களுடைய தொழுகையும், அதாவது எங்களுடைய வழிபாடும், எங்களுடைய தியாகம் உனக்குரிய ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக நீ செவியப்பவும் இருக்க முடியும். எல்லா புகழும் அல்லாஹ்.